அனைவருக்கும் இன்றைய வந்தனங்கள். இன்றைய தினம் ஃப்ரீ எடுகேஷன் யூடியூப் சேனலூடாக இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பரீட்சைக்கான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் இந்த காணொளி வாயிலாக கடந்த கால வினாத்தாள் வரிசையில் 2024 ஆண்டு சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கான நுண்ணறிவு வினாத்தாளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த வினாத்தாளை பொறுத்தவரையில் இதிலே வந்து சில புதிய கட்டமைப்பிலே வந்து இந்த வினாக்கள் வந்து வினாத்தாள் தயாரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னதாக பலருக்கு வந்து இந்த பரீட்சை நடைபெறுமா அப்படின்ற ஒரு குழப்பம், சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அப்படியெல்லாம் இருக்குது. உண்மையில எங்களுக்கான எந்த அரசு தகவலும் வந்து அரசின் ஊடகங்களூடாக அல்லது அந்தந்த அமைச்சின் ஊடக பிரிவு அல்லது செய்தி பிரிவு ஊடாகவே வெளியீடு செய்யப்படும். அதுவரையும் நாங்கள் எந்த விதமான தீர்மானத்துக்கும் விரையலாம். சமூக ஊடகங்கள் கூட அப்போ பொய்யை உண்மையாக்கலாம், உண்மையை பொய்யாக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இந்த விடயத்தில் அரச சட்ட ரீதியாக எங்களுக்கு வந்து அறிவிக்கக்கூடிய அந்தந்த அமைச்சுக்கள் அல்லது அந்த நிறுவனங்களின் செய்தி பிரிவு அல்லது ஊடக பிரிவு அல்லது அரசின் ஊடக பிரிவுகள்லாம் நம்பகமான செய்திகளை வழங்கக்கூடியது. அப்போ அது வரைக்கும் நாங்கள் அதை காத்திருக்க வேணும். அப்படி எந்த விதமான தகவலும் நான் அறிந்த வரையில அங்கீகரிக்கப்பட்ட தகவல் எதுவுமே அல்லது சட்ட ரீதியான தகவல் எதுவுமே கிடைக்க வரையில ஒரு சிலர் கேட்டும் இருந்தீங்க பரீட்சை நடக்குமா நடக்காதாண்டும். சில பரீட்சைகள் திட்டமிட்டபடி நடைபெறும், நடக்காட்டி அது உத்தியோகபூர்வமாக பரீட்சை திணைக்களத்தால் அறிவிக்கப்படும். ரைட், ஓகே, நாங்கள் விஷயத்து வருவோம். இந்த வினாத்தாளை பொறுத்தவரையில பல புதிய வடிவங்களான வினாக்கள் இதன் பகுதிகள் வந்து பிரித்து பிரித்து நான் வந்து இந்த காணொலி யூடியூப் சேனல்லே காணொலியாக வந்து வெளியீடு செய்திருந்தேன். இருந்தபோதும் இந்த காணொலி வடிவிலே நான் 50 வினாக்களுக்குமான விடையினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலண்டர் தொடர்பான வினாக்கள் இதில் இருந்தது. கடந்த இஎஸ் பரீட்சையிலையும் இந்த கடந்த கலண்டர் தொடர்பான வினாக்களும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இந்த சொற்சோடியை வந்து தெரிவு செய்கிறது, அதே மாதிரி வேறுபட்ட சொற்சோடியை தெரிவு செய்கிறது, அப்படி வந்து வினாக்களும் மற்றது சில கிரகித்தல் சார்ந்த விடயங்களோட கிரக ஆற்றலை பரிசோதிக்கிற வகையில் வினாத்தாங்கள் மற்ற கூற்று வடிவங்கள் ஒரு வரைவு தந்து அது தொடர்பான தெரிவு முறையும் வந்து அங்கே வினாவப்பட்டிருந்தது. அதே மாதிரி வரைவு தொடர்பாக இன்னும் ஒரு வினாக்களும் மற்றது இந்த வெண்கோளங்கள் போன்ற விடயங்கள் வந்திருந்தது. கூடுதலாக இதுவும் ஒரு கிரகித்தல் சார்ந்த அல்ல கிரகிக்கிற ஆற்றலை பரிசோதிப்பதற்கான அதிகமான வினா பகுதியாகவே அமைந்திருந்தது. ரைட், நாங்கள் தற்போது நேரடியாக வினாத்தாளுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னுக்கு எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் இனியவர்களுக்கும் பகிர்வதனூடாக இந்த சேனலின் மேம்பாட்டுக்கு உங்களால் உதவ முடியும். அந்த வகையில் அந்த பங்களிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் தற்போது இன்றைய வினாத்தாளுக்குள்ளே பிரவேசிக்கலாம். வினாத்தாள் உங்களுக்கு திரையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை சட்டக்கல்லூரி பொது அனுமதி பரீட்சை 2024 வினாத்தாள். இதில் பிடிஎஃப் எல்லார்டையும் இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்காதவர்கள் எங்கள் குழுவில் பகிர்ந்துருக்கிறேன். நான் 2-3 தடவை இதை பகிர்ந்துட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளலாம். எனது வாட்ஸ்அப் இலக்கம் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிறது. நீங்கள் பார்வையிட்டு அதை எடுத்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ரைட், இப்போ பாருங்க, இதில் முதலாவது வினாவை பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் ஏ பி சி டி என பெயரிடப்பட்ட 4 எண்ணக்கரு சோடிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் இரு சோடிகளுக்கிடையில் ஒரு ஒத்த தொடர்புடைமை உண்டு. 2 சோடிகளுக்கு இடையில அப்படி ஒத்த தொடர்புடைமை இருக்கு. அந்த 2 சோடிகளையும் வந்து தெரிவு செய்யட்டும். என்னென்ன சோடிகள் வந்து ஒத்த தன்மையோடு இருக்குது என்ற அடிப்படையில் அதை தெரிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார். ரைட், முதலாவது பாருங்க, தெரிவு செய்து அங்கே சொல்லப்படுகிற அறிவுறுத்தலும் முக்கியம். இச்சோடிகளை காட்டும் தெரிவை தெரிந்தெடுத்து அதனை குறித்து நீக்கும் இலக்கத்தை அவினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதலாம். ரைட், இதில் பாருங்க,
முதலாவது விடைய பரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது மில்லிகிராம் கிராம். அப்போ உங்களுக்கு தெரியும் இது சிறிய அலகிலிருந்து அடுத்த பெரிய அலகை நோக்கி ஆஹ், நகர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைல், கிலோமீட்டர், இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதுதான். என்றால் முந்தி பழைய ஒரு அளவீடு தான் இந்த மைல், கிலோமீட்டர் ரெண்டுமே ஒரே அளவான, அதாவது கிலோமீட்டருக்கு உரிய சிறிய அலகாக மைல் இருக்கிறது இல்லை. ஆகவே இந்த பி என்றது வந்து எங்களுக்கு ஒரு பொருத்தமற்ற விடை. நீங்கள் முதல் பிழையான விடையை தெரிவு செய்து கண்டுபிடிக்கிறது ஈஸியான ஒரு வழி அது. ரைட். பிழையானது விடை. அப்போ பி என்றது வந்து பார்த்தீங்கன்னா மைல், அது சிறிய பெரிய அளவீடுகள் அல்ல. பார்க்கலாம். அடுத்தது வந்து நாள், ஆண்டு. நாட்கள் மாதங்களாக மாறும், மாதங்கள் ஆண்டுகளாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லியன், அதுக்கு பிறகு பில்லியன் வந்து தோற்றம் பெறுவதாக இருக்கும். அப்போ மில்லிகிராம், அதுக்கு பிறகு கிராம் வந்து தோற்றம் பெறும். இது ஓர்டரில் இருக்குது. இந்த நாள், ஆண்டுன்றது நாளுக்கு அடுத்ததான் மாதம் வந்து மாதங்கள் தான் ஆண்டுகளாக மாறும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த தன்மையுடைய பகுதியாக நாங்கள் மில்லிகிராம், கிராம், அதே மாதிரி மில்லியன், பில்லியன், இது பாருங்க டேக்கு இதுக்கு சிறிய அலகுகள் எதுவுமே இல்லை. மில்லிகிராமுக்கு அடுத்ததா கிராம் வரும், மில்லியனுக்கு அடுத்ததா பில்லியன் வரும். ஆனால் நாள், ஆண்டை நாங்கள் தொடர்பாக எடுத்தோம்னா அதுக்கு இடையில மாதம் இருக்கு. மாதம் வந்து தான் ஆண்டு வரும். சரி. ஆகவே முதலாவது வினாவுக்குரிய சரியான விடையாக அல்லது பொருத்தமான விடையாக நான் கருதுவது, ஒவ்வொரு திட்ட பார்வையிலையும் அது வேறுபடலாம். சில வேளைகளில் குழப்பங்கள் இருக்கும், சில நிரூபிக்கலாம். நாங்கள் சரியென்று வேறு விதத்தில் நிரூபிக்கலாம். உங்களுக்கு அப்படி இதன் வேறு மாதிரி விடைகள் தோற்றம் பெற்றால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கும். அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ஏ வந்து பௌதியவியல், ரசாயனவியல். பி வந்து கணக்கீடு, பொருளியல். சி வந்து தாவரவியல், சாரி உயிரியல், தாவரவியல். அடுத்த இணைந்த கணிதம், தூய கணிதம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பௌதியவியல், ரசாயனவியல்ன்றது வந்து அஹ், ஒரு விஞ்ஞானத்துறை, கணிதத்துறை சார்ந்த பாடப்பிரிவாக இருக்கிறது. கணக்கீடு, பொருளியல் என்றது வந்து இது வந்து வர்த்தகத்துறை மற்ற ஏனைய துறையினரும் அதை எடுக்கலாம். அஹ், கலைத்துறையினர் எடுக்கலாம். இன் கணித விஞ்ஞான துறையில் இருக்கிறார்களும் கணக்கீட்டு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரைட். இணைந்த கணிதம், தூய கணிதம், இது வந்து கணிதத்தோட இணைந்த ஒரு பிரிவாக இருக்கிறது, அல்லது கணிதத்தின் பிரிவுகள்னு சொல்லலாம். அஹ், அதே மாதிரி உயிரியல், தாவரவியல், இது வந்து உயிரியல்ன்ற ஒரு பிரிவு தான் தாவரவியல்னு சொல்லலாம். இணைந்த கணிதம், தூய கணிதம், அது ரெண்டுமே வேறுபட்டதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம், அல்லது கணிதத்தின் பிரிவுகள் என்று சொல்லி சொல்லி பார்க்கலாம். ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்றது வந்து ஒரு பாடத்துக்குரிய விஞ்ஞானத்துறைக்குரிய ஒரு பாடப்பிரிவாக, அதே மாதிரி கணக்கீடு, பொருளியல் என்பது ஒரு வர்த்தகத்துறை அல்லது கலைத்துறைக்கான ஒரு பாடப்பிரிவாக, அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு துறைகள்லையும் இந்த விடயங்கள் வந்து ஒரு பாடப்பிரிவாக இருக்கிறதால ஏபி என்றது வந்து இதில் பொருத்தமான ஒரு சோடியாக இருக்கும். ரைட். உங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம், கதைப்பலாம். சரிதானே? ரைட். ஒவ்வொருடைய சிந்தனையும் வினாத்தாள், இப்படியான வினாக்களை பொறுத்தவரையில் வினாத்தாள் தயாரித்தவர் வந்து என்ன சிந்தனையோடு இருக்கிறாரோ அப்படி அதுக்கேற்ற வகையிலாம் இருக்கும் விடைகளும். ரைட். அடுத்த பாருங்க. ஏ வந்து பெட்ரோல், எரிபொருள். பெட்ரோல் ஒரு எரிபொருள். செங்கல், சுவர், அதாவது செங்கல்ல பயன்படுத்தி சுவரை உருவாக்கலாம். சீமந்து, கொங்கிரீட், சீமந்தை பயன்படுத்தி நாங்கள் கொங்கிரீட்டை உருவாக்கலாம். நெல், அரிசி, நெல்லை பயன்படுத்தி அரிசியை உருவாக்கலாம் என்று அப்படி சொல்லியிருக்கிறோம். நெல் வந்து அரிசியாக மாற்றம் அடையும். சரி, நான் அப்படி சொல்றேன். நெல் வந்து அரிசியாக, அதில் சில மாற்றங்களை செய்வதால் அரிசியாக மாற்றிருக்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுவரை கட்டி எழுப்புறதற்கான பிரதான பொருளாக செங்கல் இருக்கு. கொங்கிரீட்டுக்குரிய பிரதான பொருளாக சீமந்த் இருக்கு. மற்றதில் வந்து அந்த பிரதான இதாக இருக்காது. ஆக கொங்கிரீட் வந்து சீமந்தம் மட்டும்தான் போடுறது இல்லை. ஆனால் அதில் பிரதானமானது அல்லது கொங்கிரீட்டை வந்து உறுதிப்படுத்துறது வந்து சீமெண்ட். அதே மாதிரி சுவரை உறுதிப்படுத்துறது வந்து செங்கல்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் இருக்கிறதுல வந்து சிபி அப்படின்ற ஒரு விடை வந்து இருக்குது. ரெண்டாவது விடை பாருங்க, மூன்றாவதுக்கு ரெண்டாவது விடை வந்து பொருத்தமானதாக இருக்கும். அடுத்தது பாருங்க.
நாலாவது தொடர்பாடல் தொலைபேசி. தொடர்பாடலுக்காக நாங்கள் தொலைபேசியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி கல்வி புத்தகங்கள், கல்வி கேட்பதற்கு நாங்கள் புத்தகங்களை பயன்படுத்தலாம். ஆரோக்கிய நோயாளிகள். இப்ப ஆரோக்கியமா இருக்கிறார்கள் நோயாளிகள். ஆரோக்கியம் நோயாளிகளை உருவாக்கும், அப்படி அதில் பொருத்தம் தொடர்பு இல்லாமல் இருக்கு பாவம். பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் இருக்கு. அப்ப தொடர்பாடலுக்கு நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்தலாம், கல்வி கேட்கிறதுக்கு புத்தகத்தை பயன்படுத்தலாம். அஹ் அதே மாதிரி பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு இல்லை பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களை பயன்படுத்தலாம் என்பது பொருத்தம் இல்லாத ஒரு தொடர்போடு இருக்குது. இப்போ இதில் இருக்கிறதுல அஹ், தொடர்பாடல் தொலைபேசி இதை வந்து கொஞ்சம் சொல்லக்கூடியதா இருக்கலாம். நாங்கள் இதில் ஏஎம் பிஎம் வந்து பொருத்தமானதை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். காரணம் தொடர்பாடலுக்கு தொலைபேசி அவசியமா இருக்கு, கல்விக்கு வந்து புத்தகங்கள் அவசியமாக இருக்கு. ரைட். அதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் அவசியம், அல்லது ஆரோக்கியத்துக்கு நோயாளிகள் அவசியம். அது வராது, சி வராது. சி வந்து இந்த ஒரு இடத்துறையும் பொருந்தாது. அப்போ நீங்கள் அந்த விடியை தவிர்க்கலாம். ரைட். அதில் மாதிரி தொடர்பாடலை நாங்கள் அடியில் தொலைபேசி அதில் இருக்கிறதுல ஏயும் பியும் வந்து ஒரு ஒத்த தன்மை உள்ளன்றது எனது கருத்தாக இருக்குது, இல்லை எனது முடிவாக இருக்குது. பார்க்கலாம், நீங்கள் அதன் மாற்று விடைகள் இருந்தால் சொல்லுங்கள். ரைட். அடுத்த பாருங்க, அஞ்சாவது சொத்துக்கள் பொறுப்புகள் வருமானங்கள் செலவினங்கள் உற்பத்திகள் நன்மைகள் விலை கேள்வி. இதில் சொத்துக்கள் பொறுப்புகள் வருமான செலவுகள் இதெல்லாம் கணக்கிட்டு தொடர்புடைய விடையாகும். அப்போ ஏயும் பியும் வந்து இங்கே பொருத்தமான ஒரு சோடியாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த பாருங்க, 6 தொடக்கம் 10 வரியான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 4 எண்ணக்கரு சோடிகள் வீதம் வெவ்வேறாக முன்வைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 எண்ணக்கரு சோடிகளை வந்து ஒரு குறித்த காரணத்துக்காக ஒரு விசேட தொகுதிகளே உள்ளடக்கலாம். அவ்வாறு அடக்க முடியாத எண்ணக்கரு சோடியின் தெரிவை தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் விளக்கத்தை அவ்வினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டுமா. ரைட். இது யாழ்ப்பாணம் வந்து வடன்னு சொல்லியிருக்கிறோம். அது வட மாகாணத்தின் பிரதான நகரமாக யாழ்ப்பாணம் இருந்தது. அல்லது புராதன காலத்தில், அல்லது இந்த ஒல்லாந்த சோல்பரி அரசியல் யாப்பு காலப்பகுதியில் அதை வந்து பிரதான நகரம் என்று சொல்லலாம், தலைநகரம் என்று சொல்லலாம். அப்ப வட மாகாணத்தில் யாழ்ப்பாணம், மேல் மாகாணத்தில் கம்பகா, வடமேல் மாகாணத்தில் குருநாகல், மத்திய மாகாணத்தில் கண்டின்னு சொல்லியிருக்கிறோம். இல்லை வட மாகாணத்தில் யாழ்ப்பாணம் சரி, வடமேல் மாகாணத்தில் குருநாகல் வந்து பிரதான ஒரு நகரமாக இருக்குது. மத்திய மாகாணத்தில் கண்டி ஒரு பிரதான நகரம், மேல் மாகாணத்தில் கொழும்பு வந்து பிரதான நகரம். ஆகவே அதை நாங்கள் வேறுபட்ட ஒரு சோடியாக இதில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம். அஹ் அடக்க முடியாத ஒரு சோடியாக நாங்கள் இதில் மூன்றாவது கம்பகா மேல் மாகாணத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். மாகாண தலைநகர் என்ற அடிப்படையிலையும் ஓகே, நாங்கள் இதில் மூன்றாவது விடையை தெரிவு செய்வோம், பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருந்துமே எதாவது கருத்து வரும் தானே. ரைட். அடுத்தது ரசாயனவியல் சடப்பொருள். சில வேளைகள் நான் முன்னைய காணொலியில் வேறு விதமான விடைகளும் எடுத்திருக்கலாம், பாருங்க. ரைட். ஏழாவது ரசாயனவியல் சடப்பொருள், உயிரியல் அங்கிகள், தாவரவியல் தாவரங்கள், தொல்பொருளியல் வரலாறு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாவரவியல்ல தாவரங்கள் தொடர்பான விடயங்கள், உயிரியல் அங்கிகளை பற்றி பார்க்கலாம். தொல்பொருளியல் வரலாறு அல்லது அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான விடயங்கள். ரைட். நாங்கள் ரசாயனவியல்ல வந்து சடப்பொருள். ஓகே. ரைட். நாங்கள் இந்த மூன்று பொருளியல்ல வரலாறு என்பது வந்து வேறுபட்ட ஒன்று நினைக்கிறேன். அகழ்வாராய்ச்சி தான் தொல்பொருளியல் நடக்கிறது. ஆகவே நாங்கள் நாலாவது வந்து இதில் வேறுபட்ட ஒரு விடியாக வந்து கருதுவோம். அடுத்தது தடை மின்னோட்டம். அவங்களுக்கு தெரியுமா, இல்லை தடை வந்து தடை மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கான ஒரு அளவு முறையாக சொல்லலாம். அப்ப மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கான அலகாக தடை பயன்படுத்தப்படுது. சுற்றுப்புற வெப்பநிலை, குத்துயரம்,
பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம். கடன் வட்டி வீதம், வெப்பநிலை, கன அளவு. ஆஹ் அது வெப்பநிலை கன அளவு பொருத்தமானதாக இருக்கும். இந்த குத்துயரம் சுற்றுப்புற சூழல் வந்து இதில் வேறுபட்ட ஒன்றாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வட்டி கடனோட வட்டி வீதம் தொடர்புடையது, மின்னோட்டத்தோட தடை தொடர்புடையது, கன அளவும் வெப்பநிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது ஒரு இயற்பியல் ரீதியான விதி அப்படின்னு சொல்லலாம் நாங்கள். ரைட். மற்ற சுற்றுப்புற வெப்பநிலை குத்தியலத்தோட தொடர்பு குறைவானது என்று தான் சொல்ல முடியும். அப்ப அதால நாங்கள் அந்த ரெண்டாவது விடிய தொடர்பு குறைவுன்னு சொல்லி அல்லது சோடியாக சேர்க்க முடியாதுன்னு எடுப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்ச்சி தள்ளுகை, இது ரெண்டுமே வந்து எதிரானது. தொகுப்பு பகுப்பு, தொகுக்கிறதும் பகுக்கிறது, அது வந்து தொகுப்பு, அதுவும் ஒரு எதிரான சொல்லு. அடுத்தது தர்க்கம் சவால், படுகை தெறி. தர்க்கம் செய்கிறது, சவால் விடுறது, தர்க்கிக்கிறது. படுகை, படுகையும் தெறி, அதுவும் ஒரு எதிராக இருக்கும். அப்ப இதில் பொருத்தமானது இரண்டாவது. அது வந்து இந்த சோடிகளோட மற்ற மூன்று சோடிகளையும் சேர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி 10வதுல வங்கியில கொடுக்கல் வாங்கல் நடைபெறும், நீதிமன்றத்தில் சாட்சி, மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெறும், கல்லூரியில் கற்பித்து நடைபெறும். ஆகவே உங்களுக்கு நேரடியாக அடையாளம் காணலாம். ரெண்டாவது சோடி வந்து அதில் பொருத்தமற்ற ஒரு விடயமாக இருக்கு. மற்றெல்லாம் அந்த செயற்பாடுகள். முதல் 10 வினாக்களும் வந்து நான் என்னுடைய விடையை வந்து உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களும் நிச்சயமாக இருக்கும், மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கும். கொமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கதைங்க. ஆஹ் சரியான ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கப்பெறும், ஏனையவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். ரைட், உங்களுடைய காமெண்ட்ஸ் தான் மிக முக்கியமானது, அல்லது நீங்கள் சொல்ற கருத்துக்கள் முக்கியமானது. உண்மையில கற்பித்தல் பணி என்பது அதுதான். நினைக்கிறேன் கடந்த காணொலியிலே ஒரு புதறிவு காணொலியில் அப்படி இருந்தது, ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று வந்திருந்தது. ஒரே தரத்தில் அப்படியே நேரடியாக சொல்லி கொண்டு போகிறோம், உரிய விடிய சொல்லல அப்படி என்பது உண்மையில தான். நாங்கள் இப்போ ஒரு 1000 பேர் இதை பார்க்கணும்னா 1000 பேரை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கற்பித்தல் இருக்க வேணும். வகுப்பறையிலேயும் அதுதான். இப்போதானே நீங்கள் ஆசிரியர் போட்டி பரீட்சை எழுதுறீங்க, தொழிலுக்குள்ளே போகும்போது விளங்கும். 40 30 மாணவர்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த 40 விதமான எண்ணங்கள் எங்கள்கிட்ட இருக்க வேணும். அவ்வளவு பேரையும் திருப்திப்படுத்துகிற வகையில் எங்களை தொழில் இருக்க வேணும். உண்மையில நாங்கள் தொழிலை வந்து நேர்த்தியாக செய்யணும் அல்லது உண்மையானதாக தொழில் செய்யணும்னு சொன்னால் 40 வகுப்பில் உள்ள 40 மாணவர்களை நாங்கள் திருப்திப்படுத்த வேணும், அல்லது அவர்களுக்கு விரும்புகிற மாதிரி எங்களோட கற்பித்தல் இருக்க வேணும். அது மிக முக்கியமானது, மாணவர்களுக்கானது தான். ஆகவே உங்களுடைய கொமெண்ட்ஸ் வந்து மிக முக்கியமானது, உங்களுக்காகத்தான் இந்த காணொளி. அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். அது என்ன விதமான கருத்துக்கள், விமர்சனங்கள், அது ஓகே. ரைட், ஓகே. நான் அடுத்த காணொலியில் இதை பற்றி மிச்சம் சொல்கிறேன். அந்த விமர்சனங்கள் சம்பந்தமாக விமர்சனம் நிச்சயமாக ஒரு ஆளை மாற்றும், அல்லது இன்னும் அந்த விமர்சனத்தை நாங்கள் பாசிட்டிவாக யோசிச்சோம்னு சொன்னால் எங்களை இன்னும் மேலே மேலே கொண்டு போக முடியும். அது மிக முக்கியமானது. ரைட், ஓகே. நாங்கள் இப்போ அடுத்த வினாவுக்குள்ளே போவோம். ரைட், 11 தொடக்கம் 15 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் பந்தியை அதன் கீழே தரப்பட்ட பட்டியலையும் அடிப்படையாக கொண்டவை. அப்போ ஒரு பட்டியல் ஒன்று வந்திருக்குது, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த இடைவெளி விட்டிருக்கிற இடைவெளி நிரப்புற சொற்கள் தந்திருக்கிறோம், இடைவெளி நிரப்புற. சரி, அதுக்கு வந்து நாங்கள் சில சொற்களை வந்து பொருத்தமான சொற்களை வந்து இதில் இடவனம் பார்க்கலாம். நாங்கள் இப்போ இதில் இருக்கிற சொற்பட்டியலை பார்ப்போம். முதலாவது மாசடைதல் இருக்குது, தனியாக, கடல், வித்தியாசம், பிரகடனத்தின் நேர்கோட்டு, பேணுவதற்கும், நடைமுறைப்படுத்தல், அடுத்ததாக, அபிவிருத்தி. 10 சொற்பட்டியல் பட்டியல் வந்து தந்திருக்கிறோம். ரைட், இப்போ நாங்கள் பந்திய வாசிப்போம். 1976 கடல்சார் வலய சட்டம் மாசடைதலை தடுப்பதற்கான வலயங்களை ஸ்தாபிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அத்தகைய வலயங்களை நாட்டு கடலுக்கு கீறு அமைக்க வேண்டும் எனவும், அத்தகைய வலயங்களில் மாசடைதலை தடுப்பதற்கு சுற்றாடல் சமநிலையை கீறு உரிய அமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. கடல்சார் வலய கீறு கீழ்நாட்டு கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 கீறு மைல் தூரம். மேல கடல் தூரம் அளக்கிறது கடல் மைல் என்று சொல்றது. அப்ப டிக்கு வந்து அது கடல்ன்றது தான் வரும், அதுல மாற்றம் இல்லை. அதை நீங்க எடுத்துடலாம். நீங்க
சில நீங்கள் ஜென்ரலாக வந்து சில இந்த பத்திரிகைகள் செய்திகளை கேட்குறார்கள் தெரியும். கடலில் கடலின் தூரத்தை வந்து கடல் மைல் என்று தான் அதை சொல்கிறது. ஆகவே இதுக்கு 14வது டிக்குரியது வந்து 3வது கடல்ன்றது இலக்கத்தை தான் எழுதட்டுமா அந்த சொற்பட்டியலுக்கு பொருத்தமான சொற்பட்டியல் இலக்கத்தை எழுதினா சரி. ரைட், அதை நான் தொடர்ந்து பார்ப்போம். கடல் மைல் தூரத்தில் இத்தகைய ஒரு வலயத்தின் எல்லைகள் துணியப்படும். கடல்சார் கீறு பற்றிய விசேட கட்டளைகளை 1981 ஒன்றில் இலங்கை அரசியலமைப்பில் சட்டமாக்கப்பட்டுள்ளது. அப்ப இப்ப இதுல இந்த இடைவெளியில என்னென்ன சொற்பதங்கள் வரும் அப்படின்னு சொல்லித்தான் கேட்டேன். ரைட். அப்ப இது கடலுக்கு என்று சொன்னால் பாருங்க அதுல மாசடைதல் சில தமிழ் சொற்களை வச்சு நாங்கள் பார்க்கலாம். அஹ், நாட்டு கடலுக்கு கீறு அமைக்க வேண்டும். அப்ப நாட்டு கடலுக்கு தனியாக அல்லது கடல் கடல் பெறா எடுத்துட்டோம் வித்தியாசம் நாட்டு கடலுக்கு வித்தியாசம் அமைக்க வேண்டும், அதுவும் பெறாது. அடுத்த பார்த்தீங்கன்னா பிரகடனத்தின் நாட்டு கடலுக்கு பிரகடனத்தின் அமைக்க வேண்டும் என்பது பொருத்தமில்லை. அடுத்த நேர்கோட்டு நாட்டு கடலுக்கு நேர்கோட்டு அமைக்க வேண்டும், பொருந்ததில்லை. நாட்டு கடலுக்கு பேணுவதற்கும் அமைக்க வேண்டும், அதுவும் அந்த வசனத்துல ஒரு புறை இருக்கு. நடைமுறைப்படுத்தலை போட்டு பாருங்க, நாட்டு கடலுக்கு நடைமுறைப்படுத்தல் வராது. அடுத்த நாட்டு கடலுக்கு அடுத்ததாக அமைக்க வேண்டும், பிறந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் கருத்து பிரச்சனை இருக்கும். நாட்டு கடலுக்கு அபிவிருத்தி அமைக்க வேண்டும், அது வராது. அப்ப இதுல பாருங்க, நாட்டு கடலுக்கு மாசடைதல் அமைக்க வேண்டும் வராது. அப்ப தனியாக அமைக்க வேண்டும் அல்லது அடுத்ததாக அமைக்க வேண்டும் என்று ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் இதுல வரப்போகுது. அத்தகைய வலயங்களை நாட்டு கடலுக்கு தனியாக அமைக்க வேண்டும் என்று பாருங்க. 1976 கடல்சார் வலய சட்டம் மாசுறுதலை தடுப்பதற்கான வலயங்களை சாவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அத்தகைய வலயங்களை நாட்டு கடலுக்கு தனியாக அமைக்க வேண்டும் எனவும், அத்தகைய வலயங்களில் மாசுறுதலை தடுப்பதற்கும் சுற்றாட சமநிலை அப்ப தனியாகன்றது அது கேக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்ப ஏ என்றதுக்கு பொருத்தமான விடையாக 2 நாங்கள் சொல்ல முடியும். ரைட், தனியாக இல்லை எல்லியாக அமைக்க அப்படி சொல்லியிருந்தாலும் ஓகே. அடுத்தது பாருங்க, பிஏ பார்ப்போம். மாசுறுதலை தடுப்பதற்கு சுற்றாடல் சமநிலையை பேணுவதற்கும் உப்பண்ணாவில் முடிகிறபடியால் அதில் பானாவரியில் இந்த பீனா சமநிலைய பிரகடனத்துக்குரிய என்று வராது. அப்போ மற்றது வந்து அதில் இருக்கிற பானாவரியில் இருக்கிற சொல் வந்து சொல்பட்டியல் பேணுவதற்கும், அப்போ சமநிலையை பேணுவதற்கும் என்று வரும். உரிய அமைச்சர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அப்போ பிக்கு வந்து நாங்கள் 7வது சொல்லலாம். சரிதானே? ரைட், ஓகே. அடுத்ததை பார்த்தீங்கன்னா பிரகடனப்படுத்தப்படுகிறது. கடல்சார் வலய வலய இதுவும் உப்பண்ணாவிலே முடிகிறபடியா அந்த வரியில் இருக்கிற பிரகடனத்தின் என்றதை சேர்க்கலாம் நாங்கள். கடல்சார் வலய பிரகடனத்தின் கீழ் வேறு ஒன்றும் வராது பாருங்க. உப்பண்ணா ஒன்றில் கடல்சார் வலய பேணுவதற்கு வரணும், அல்லது பானாவரியில் வேறு ஒன்றும் இல்லைத்தானே? ரைட், ஓகே. எனக்கு தெரிஞ்ச தமிழ் அறிவு வச்சுக்கொண்டு சொல்கிறேன் நான். உங்களோட கருத்துக்களை இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்போ இதில் சீல வரக்கூடியது பிரகடனத்தின் 5வது விடை வந்து அதுக்கு பொருத்தமானதாக இருக்கு. பிரகடனத்தின் கீழ் நாட்டு கடல் அளக்கப்படும் மூலக்கோட்டிலிருந்து 200 கடல் மைல் தூரத்தில் இத்தகைய ஒரு வலயத்தின் எல்லைகள் துணியப்படும். கடல்சார் கீறு பற்றிய விசேட கட்டளைகள் கடல்சார் மாசடைதல் பற்றிய விசேட கட்டளைகள் அல்லது அபிவிருத்தி பற்றிய விசேட கட்டளைகள் பார்ப்போம். 1981 இலங்கை அரசியலமைப்பில் சட்டமாக்கப்பட்டுள்ளது. கடல்சார் மாசடைதல் தான் அபிவிருத்தி என்பது சட்டமாக்குறதுல தானே. அப்ப அது வராது இதுல. வேறையும் கடல்சார் நடைமுறைப்படுத்தல் அப்படி வராது. அப்போ மாசடைதல் என்பது வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆகவே கடல்சார் மாசடைதல் பற்றிய விசேட கட்டளைகள் முதலாவது சொற்பட்டியலில் இருந்து அதை நாங்கள் தெரிவு செய்யலாம். ஒரு இலகுவானது, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிருந்தால் அது செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. அப்போ உங்களோட நேரத்தை வந்து இந்த ஐக்கியூ வினாத்தாள்லேயே வந்து கடத்துறதுக்கான வழிகள் இப்படித்தான். இப்படியான வினாக்கள்லாம் அது அதிகமான பந்திகள் மற்ற தகவல் ஒழுங்கமைப்புகள் வாரதெல்லாம் அதுக்கு தான். இது கலண்டர் வினா. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 தொடக்கம் 20 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டவை. ஒரு கலண்டரோட தொடர்புடைய ஒன்று பார்க்கலாம். மாதத்தின் 1ஆம் தேதி என்னென்ன நாளில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லப்படுது. உங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு கலண்டரை பொறுத்தவரையில் நாங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கும்.
ரைட். எப்போ இப்போ அது ஆரம்பிக்குது என்ன மாதிரி? ரைட். ஒரு வருஷம் வந்து என்ன நாள் ஆரம்பிக்குது? உதாரணத்துக்கு இப்போ 2026 ஜனவரி 1 வியாழக்கிழமை. 2026 ஜனவரி 1 வியாழக்கிழமை. இது ஒரு சாதாரண வருடம். அப்ப டிசம்பர் மாதம் 31 என்ன நாளாக இருக்கும்? அப்ப உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு சாதாரண வருடம் ஜனவரி 1 என்ன கிழமை ஆரம்பிக்குதோ, என்ன நாள்ல ஆரம்பிக்குதோ, அதே நாள்ல வந்து முடிவடையும் சாதாரண வருடத்தை பொறுத்தவரையில. சரிதானே? அப்ப சாதாரண வருடத்தை பொறுத்தவரையில என்ன நடக்கும்? ஜனவரி 1 என்ன நாள் ஆரம்பிக்கப்படுது? இப்ப உதாரணத்துக்கு வியாழக்கிழமை 2026 ஜனவரி 1 டிசம்பர் 31 வியாழக்கிழமை தான் இருக்கு. சரிதானே? ரைட். ஓகே. அப்ப அப்ப இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப இது ஒரு லீப் வருடமா இருந்தா என்ன நடக்கும்? ஒரு லீப் வருடம்னு சொன்னால் இப்படி இருக்கு. ஜனவரி 1 இப்ப உதாரணத்துக்கு வந்து 2024 ஒரு லீப் வருடம். அப்ப இதுல வந்து பிப்ரவரி மாதம் 29 முடிவடையும். அப்ப அது இந்த ஜனவரி 1 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. 2024 ஜனவரி 1 திங்கட்கிழமை ஆரம்பிக்குதுன்னா டிசம்பர் 31 என்ன கிழமையா இருக்கும்? அடுத்த நாள் முடியும். அப்ப ஒரு நாள் கூட வரும். சரிதானே? அது லீப் வருடம்னு சொன்னால் தை 1 என்ன நாள் ஆரம்பிக்குதோ அதற்கு அடுத்த நாள் வந்து டிசம்பர் 31 இருக்கும். சாதாரண வருடம்னு சொன்னால் ஜனவரி 1 என்ன நாள் ஆரம்பிக்குதோ அதே நாள் வந்து அதே வருஷத்தின் டிசம்பர் 31 இருக்கு. இது ஒரு விடயம். ரைட். அதே போல உங்களுக்கு தெரியும் ஒரு கலண்டரை பொறுத்தவரையில இதில் பாருங்க, நான் ஒரு கலண்டர் சேவ் பண்ணி கீறுறேன். ரைட். ஒரு இந்த மாதம் எப்படி ஆரம்பித்து முடிவடைகின்றதை பார்ப்போம் அதில். ரைட். இப்போ வந்தீங்கன்னா திரையில் ஒரு கலண்டர் மூமெண்ட் போட்டுக்கிறோம் பாருங்க. அதில் மாதத்துக்குரியது. இதில் வந்து திங்கள் ஆரம்பிக்குது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்ற முதல் எழுத்துக்களை நான் இதில் எழுதியிருக்கிறேன். ரைட். ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிய வேணும் ஒரு 31 நாள் உள்ள மாதம். இப்போ ஜனவரின்னு எடுப்போமே. இப்போ 26 ஜனவரி ஒன்று வந்து வியாழக்கிழமை. அப்ப பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜனவரி 1 வியாழக்கிழமை. ஜனவரி 1 வியாழக்கிழமை. ரைட். இப்போ ஜனவரி 1 வியாழக்கிழமை என்றால் இதில் பாருங்க, அடுத்த வியாழன் வந்து ஜனவரி 8 இருக்கு. அடுத்த வியாழன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 இருக்கு. 7 கூட்டி கொண்டு போனீங்கன்னா சரி, 15. அடுத்த வியாழன் வந்து ஜனவரி 22 இருக்கு. அடுத்த வியாழன் ஜனவரி 29 இருக்கு. அப்ப கட்டாயமா 30 இல்ல 31 முடிவடைகிற மாதத்துல பாத்தீங்கன்னா 5 வியாழக்கிழமை வரும். எப்ப துவங்குதுன்னா வியாழன் வந்து இப்ப 1 துவங்கினபடியால் அந்த 1 துவங்கின நாள் 5 நாள் வரும். 5 தடவை வரும். அல்லது வாரம் 5 வாரம் வரும் என்று சொல்லுவோம். விளங்குற மாதிரி சொல்லலாம். 5 வாரம் வரும். அப்ப இந்த மாதம் எப்ப முடியும்னா வெள்ளிக்கிழமை 30 சனிக்கிழமை 31. ஓகே. அப்ப இதுல என்ன சொல்ல வாரேன் என்றால் ஒரு மாதத்தின் முதலாவது நாள் எப்ப ஆரம்பிக்குதோ அதே நாள்ல அந்த மாதத்தின் 29 வரும். அப்ப 31 முடிவடைகிற மாதமா இருந்தால் அதை விட இன்னும் 2 நாட்கள்ல அது முடிவடை. அப்ப பாத்தீங்கன்னா வியாழன் ஆரம்பிச்ச மாதம் ஜனவரி மாதம் வந்து எப்ப முடிவடையும்னா வியாழனோட 2 நாளை சேரணும். வெள்ளி, சனிக்கிழமை முடிவடையும். 3வது நாள் அடுத்த மாதத்தின் 1 வரும். அப்ப இது 31 முடிவடைகிற மாதத்துக்கு.
பாருங்க, திரும்ப சொல்றேன், 31ஆம் தேதி முடிவடைகிற மாதத்துல முதலாம் தேதி என்ன நாள்ல வருதோ அதுக்கு அடுத்த 2வது நாள்ல அந்த மாதம் முடிவடையும். 3ஆம் நாள்ல அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரும். சரிதானே? 30ஆம் தேதியில முடிவடைந்தால், இப்ப இதுல பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி முடிவடைகிற மாதமா இருந்தா, ரைட், அடுத்த நாள் என்ன நாள் அந்த மாதம் ஆரம்பிக்குதோ அதற்கு அடுத்த நாள் வந்து அந்த மாதம் முடிவடையும். அப்ப 2வது நாள் புதிய மாதம் ஆரம்பிக்கும். சரிதானே? 29ஆம் தேதி முடிவடைகிற மாதமா இருந்தால் அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைக்கு அது முடிவடையும். அன்றைய நாள் அது முடிவடையதான் இருக்கு. அப்ப 29ஆம் தேதி முடிவடைகிற மாதம் என்றால் எப்போ என்ன நாள் துவங்குதோ அந்த நாளை முடிவடையும். திங்கள் துவங்கினா திங்கள் வந்து முடிவடையும் அந்த மாதம். 28ஆம் தேதி என்றால் அது இப்ப புதன்கிழமை துவங்கினா செவ்வாய்க்கிழமை முடியும். துவங்குற நாளுக்கு முதல் நாள்ல அந்த மாதம் முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, 29ஆம் தேதி முடிவடைகிறேன்டா எப்போ முதலாம் தேதி துவங்குதோ அதுக்கு அடுத்த நாள் புது மாதமா ஆரம்பிக்கும். 28ஆம் தேதி முடிவடைகிறேன்டா எப்போ முதலாம் தேதி துவங்கிதோ அதே நாள்ல அடுத்த மாதம் ஆரம்பிக்கும். எப்போ துவங்கிச்சோ அதே நாள்ல முதலாம் தேதி ஆரம்பிக்கும். அப்ப இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த கேள்விக்கு விடை எழுத போறோம். இதுல பாருங்க, ஏ என்ற மாதம் வந்து முதலாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது. முதலாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது. பி என்ற மாதம் வந்து அடுத்த நாள் ஆரம்பிக்குது. பாருங்க, வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும். அப்ப முதலாம் தேதி ஆரம்பிக்கண்டா வியாழக்கிழமை வந்து ஆரம்பிச்சு முடிவடையுதுண்டா, சரி, அதே நாள்ல ஆரம்பிச்சு அதே நாள்ல முடிவடையுதுண்டா அந்த மாதத்துல 29 நாள் இருக்கும். இப்ப 29 நாள் முடிஞ்சா தான் வெள்ளிக்கிழமை முதலாம் தேதி ஆரம்பிக்கும். பாருங்க, வெள்ளிக்கிழமை முதலாம் தேதி ஆரம்பிக்குது என்றால் அந்த மாதம் வந்து எத்தனை நாளை கொண்ட மாதமா இருக்கணும்னா 29 நாளை கொண்ட மாதமா இருக்கணும். அப்ப இந்த ஏ என்ற மாதம் 29 நாள் கொண்ட மாதமா இருக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் 29 நாள் எந்த மாதத்துல இருக்கும்? பிப்ரவரி மாதத்துல இருக்கு. இது ஒரு லீப் வருடமா இருக்கு. ஓகே தானே? அது சொல்லிக்க அடுத்துள்ள 8 மாதம் என்றே நீங்க அங்கே பிப்ரவரி மார்ச் அப்படி என்று போகலாம். சரி, நாங்கள் இதை பார்ப்போம். நாங்கள் இந்த கதை தியரி சரியாண்டு பாருங்க. இதுல கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக சொல்ல வேணும். வெள்ளிக்கிழமை வந்து அடுத்த பி என்ற மாதம் ஆரம்பிக்குது. வேற வெள்ளிக்கிழமை என்ன செய்யுது? பி என்ற மாதம் ஆரம்பிக்குது. அப்ப வெள்ளிக்கிழமை முதலாம் தேதி, வெள்ளிக்கிழமை முதலாம் தேதி. அப்ப 8, 15, 15, 22, அடுத்த 29, சரிதானே? 29 வெள்ளிக்கிழமையில வருது. அப்ப அடுத்த மாதம் சி என்ற மாதம் இப்ப ஆரம்பிக்காம திங்கள் ஆரம்பிக்குது. திங்கள் ஆரம்பிக்கண்டா இது 30, உங்களை 31 வரையும் போகுது. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி முடியுது. அப்ப திங்கள் ஆரம்பிக்கின்றால் 2 நாள் கழிச்சுத்தான் அந்த மாதம் வந்து முடிவடை. 29ஆம் தேதி பிறகு 2 நாள் கழிச்சு மாதம் முடிவடை. அப்ப அந்த மாதம் வந்து திங்கள். அப்ப இதை நாங்கள் மனதாலே பார்க்கலாம். வெள்ளி என்றா சனி, ஞாயிறு, திங்கள் 3வது நாள் ஆரம்பிச்சா அந்த அதுக்கு முதல் இருக்கிற அப்ப சி என்ற மாதம் மூன்றாம் சி என்ற மாதம் அந்த 3ஆம் தேதி 3வது நாளுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறேன்டா. வெள்ளி துவங்கி அதுக்கு அப்புறம் 3வது நாள்ல ஆரம்பிக்கிறேன்டா. அந்த பி என்ற மாதம் 31ஆம் தேதியை கொண்ட மாதமா இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, இப்ப இதை வச்சு கொண்டு பார்ப்போம். திங்கட்கிழமை 1ஆம் தேதி அடுத்த மாதம் அப்ப ஆரம்பிக்கிறேன். இது விளங்கி நான் சொல்லி விளங்கி இருந்தா நீ போட்டு பார்க்க தேவையில்லை. சரிதானே? திங்கட்கிழமை ஆரம்பிச்சேன்னு சொன்னால் 29ஆம் தேதி திங்கட்கிழமையில இருக்கும். 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 31ஆம் தேதி புதன்கிழமை. ஆனா புதன்கிழமை என்ன செய்யுது? மாதம் ஆரம்பிக்கும். அப்ப சி என்ற மாதம் எப்ப முடிவடையுதுன்னா 30 நாள்ல முடியும். புதன்கிழமை டி ஆரம்பிக்குது. 29ஆம் தேதி தான் புதன்கிழமை தான். வியாழக்கிழமை 30ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி, சனிக்கிழமை புது மாதம் ஆரம்பிக்குது. ஆகவே டி வந்து 31ல முடிவடையும். சனிக்கிழமை ஆரம்பிச்சது 29ஆம் தேதி சனிக்கிழமை தான். அங்கே பார்த்தீங்கன்னா சனி 29, ஞாயிறு 30, திங்கள் ஆரம்பிக்குதுன்னா இந்த எஃப் மாதம் 30 நாள்ல முடியும். அடுத்த சாரி இஎன்ட மாதம் வந்து 30 நாள்ல முடியாது. அடுத்த எஃப் வந்து திங்கள் ஆரம்பிக்குது. 29வது நாள் அது திங்கள் தான். 29 திங்கள்ல முடியும். ஆகவே செவ்வாய் 30,
புதன் 31, வியாழன் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். அப்போ இந்த இஃபண்ட மாதம் வந்து 31ஆம் தேதி முடிவடைகிற மாதம், 31 நாட்களை கொண்ட மாதம். அடுத்து ஜிய பாருங்க, வியாழன் ஆரம்பிக்குதுண்டா 29ஆம் தேதி வியாழன், வெள்ளி 30ஆம் தேதி, சனி 31ஆம் தேதி, ஞாயிறு 1ஆம் தேதி. அப்போ அது ஜிஎம் வந்து 31 நாளை கொண்ட மாதம். அடுத்த ஞாயிறு எப்போ எச்சண்ட மாதத்தை பாருங்க, ஞாயிறு ஞாயிறு வந்து ஆரம்பிக்குது. ஆகவே ஞாயிறு 29ஆம் தேதி, 30ஆம் தேதி திங்கள், 31ஆம் தேதி ஞாயிறு. எங்களுக்கு அடுத்து எப்போ முடியுதுன்றது தெரியாதானே. அப்போ நாங்கள் அந்த ஓர்டரில் இருக்கிறபடியே அந்த மாதத்தை கண்டுபிடிக்கலாம். தொடர்ந்து 3 மாதங்கள் வந்து என்ன செய்யாது, 31 வராதானே. ஆகவே அது 30 நாளில் முடிவடையும். ஏனென்றால் தொடர்ச்சியாக இருக்கிறபடியே அதுக்கு பிப்ரவரி ஒன்றும் வராதாங்க, அவை 30 நாளில் முடிவடையா இருக்கு. இப்போ கேள்விக்கு வருவோம். பாருங்க, தரப்பட்ட 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 30 நாட்களை கொண்டு மட்டும் கொண்டுள்ளன? இப்போ அதை கண்டுபிடிச்சிருந்தானே. சி வரும், இ வரும், ஹெச் வரும். 3 மாதங்களுக்கு 30 நாள் இருக்கு. ரைட், ஓகே. அப்போ அதில் வந்து முதலாவதை விட பொருத்தமானதாக இருக்கு. சரிதானே? ரைட். எதுவும் தவற விட்டுருந்தா சொல்லலாம், கதைக்கலாம், நீங்கள் அதை காய்ச்சி கொள்ளலாம் கமெண்ட்ஸில். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, தரப்பட்ட 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 31 நாட்களை கொண்டிருக்கு? பி, டி, எஃப், ஜி. 4 மாதங்கள் 31 நாளை கொண்டிருக்கு, அவை 2ஆவது விட. அடுத்த பாருங்க, தரப்பட்ட 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் தரப்பட்ட 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 சனிக்கிழமை வருதான்? அப்போ 5 சனிக்கிழமை வருவோம்னா சனிக்கிழமை ஆரம்பிக்கிற நாளெல்லாம் 5 சனி தான் வரும். ஏன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சா 29ஆம் தேதி வந்து 5ஆவது சனிக்கிழமையா இருக்கும். அப்போ சனியில ஆரம்பிக்கிறதா இருக்கணும். அடுத்தது வெள்ளியில ஆரம்பிச்சு 31ஆம் தேதி முடிவடைகிறதா இருக்கணும். சாரி, வெள்ளியில ஆரம்பிச்சு 30ஆம் தேதி முடிவடைகிறதா இருக்கணும். அது மாதிரி வியாழன் ஆரம்பிச்சு 31ஆம் தேதி முடிவடைகிறதா இருக்கும். அப்போ பாருங்க, நாங்கள் திரும்ப வருவோம். வெள்ளிக்கிழமை பி ஆரம்பிக்குது. அப்போ 29ஆம் தேதி வெள்ளி, 30ஆம் தேதி சனி. அப்போ அதில் 5 சனி இருக்கு. அடுத்தது பாருங்க, இங்கால திங்கள் வராது. ஆக கூடினது 2 நாள் தானே அங்கே. இப்போ இந்த மாதம் புதன் ஆரம்பிக்கிறேன்டா வியாழன் வெள்ளியோட அந்த மாதம் முடிஞ்சிடும். ஆக கூடினது 31ஆம் தேதி, 31 நாள் இருக்குதுண்டா. சரிதானே? அப்போ ஈவரும் சனிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்போ சனிக்கிழமை 29ஆம் தேதி 5ஆவது சனியாக இருக்கும். 2 வந்துட்டுது. திங்கள் ஆரம்பிக்கிறது வராது, ரெண்டா செவ்வாய் புதனோட முடிஞ்சிடும் அந்த மாதம். வியாழன் ஆரம்பிக்கிறது வெள்ளி சனி, 30ஆம் தேதி சனி முடியும். அப்போ இது பேர் வியாழன் 29ஆம் தேதி, வெள்ளி வந்து 30ஆம் தேதி, சனி 31ஆம் தேதி. அப்போ இங்கேயும் 5 சனி வரும். 3 வந்துட்டு ஞாயிறு ஆரம்பிக்கிற வராது. அப்போ 3 சனிக்கிழமைகளா, 3 மாதங்களில் 5 சனிக்கிழமைகள் வரும். ஆகவே 3ஆவது இருக்கு. விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை திரும்ப நீங்கள் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா அது விளங்கக்கூடியா இருக்கும். அடுத்த தரப்பட்ட 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன? இது ஞாயிறில் ஆரம்பிக்கணும். சரிதானே? அப்போ எச்ன்றது அப்படியே வரும். ஞாயிறில் ஆரம்பித்தா 29ஆம் தேதி ஞாயிறு, 5 ஞாயிறு வரும். பாருங்க, திங்கள் முடிவடைகிறத பாருங்க. சாரி, திங்கள் ஆரம்பிக்கிறது வந்து திங்களே முடிஞ்சிடும். அங்கே செவ்வாய், திங்கள் 29ஆம் தேதி வரும். செவ்வாய் புதன் வராது. வியாழன் ஆரம்பிக்கிறத பார்த்தீங்கன்னா, சாரி வியாழன், வியாழன் ஆரம்பிக்கிற ஜியை பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு அடுத்த மாதம் போயிடும். அப்போ அதுவும் வராது. இது 30ஆம் தேதி வந்து ஈயண்ட மாதம். சனி ஆரம்பிச்சா 29ஆம் தேதி சனி, 30ஆம் தேதி ஞாயிறு. அப்போ அதுவும் இது வரும், ஈ வரும். அப்போ 2 வந்துட்டு இப்போ புதன்கிழமை பாருங்க. புதன் 29ஆம் தேதி, வியாழன் 30, வெள்ளி 31. அப்போ அது வராது. திங்கள் பார்த்தீங்கன்னா திங்கள் 29ஆம் தேதி அங்கே வராது. பிஏ பாருங்க, வெள்ளி வந்து 29, சனி 30, ஞாயிறு 31. அப்போ பி வரப்போகுது, இ வரப்போகுது, அது ஹெச் வரப்போகுது. அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வந்து 3 மாதங்கள்ல 5 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. அப்போ அதுவும் 3ஆவது. ஏன பெயரிடப்பட்டுள்ள மாதம் உங்களுக்கு அது தெரியும், 29ஆம் தேதி பிப்ரவரி மாதம். ஆகவே விட வந்து 2ஆவது. சரிதானே? கொஞ்சம் இப்படி யோசிச்சு செய்யலாம். கலண்டர்களையும் நிறைய வகையானதுகள் இருக்கு, அதை நீங்கள் பார்க்கலாம். அதன் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அனுப்பி வச்சீங்கன்னு சொன்னால்
சரிதானே? முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அனுப்புகிற கேள்வி இன்னொரு ஆளுடைய பேரில் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அதை செய்கிறதுக்கு சுகமாக இருக்கோம். அதை பாஸ் இருந்தால் ஓகே, அதில் ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ இந்த கலண்டர் வினா வந்து நான் நினைக்கிறேன் பூரணமாக உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கேன் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்த வினாக்களுக்குள்ள போகலாம். இது வந்து 21 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டவை. அப்போ இதையும் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பந்தியை வாசித்து அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவைதான் இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் தமிழோட சார்ந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா இப்படி எடுக்கலாம் இதுகளுக்கு. ரைட், ஓகே. நாங்கள் இதை தொடர்ந்து பார்ப்போம். ரைட், இந்த 21 தொடக்கம் 25 வரையுள்ள வினாக்களுக்கான தகவலை பார்ப்போம். இலங்கையில் மதுபான உற்பத்தியும் சந்தைப்படுத்தலும் சட்ட ரீதியாக்கப்பட்டுள்ளன. எனினும் அதற்கு எதிராக நடைபெறும் ஒரு விவாதத்தில் மதுபானம் பயன்படுத்துதலை சட்ட ரீதியாக்குதல் உகந்தது எனும் தர்க்கத்துக்கு ஆதரவாக பேசும் பணி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் உங்கள் பேச்சின் பரம்படி திட்டம் பின்வருமாறு 5 கூட்டங்களாக பிரித்து காட்டப்பட்டுள்ளது எனவும் கருதுக. ரைட், இப்போ நீங்கள் தகவலை வாசிக்கிறத விட உங்கள்ட்ட என்ன வினா கேட்கப்பட்டிருக்கணும் ஒரு பார்க்கணும். தகவலை வாசிச்சு நாங்கள் நேரத்தை வீணடிப்பான். அப்போ சில வேளைகளில் வினா வந்து இலகுவாக அமைந்துவிடும். அப்போ நாங்கள் அந்த வினாவை வச்சுக்கொண்டு தகவலை தேடலாம். நாங்கள் ரைட், இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி உமது பேச்சை 21வது கேள்வி உமது பேச்சை ஆரம்பிப்பதற்கு மிக உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம் இது. அப்போ 5 கூட்டம் தந்திருக்கிறோம். அந்த 5 கூட்டங்களில் ஆரம்பிப்பதற்கு பொருத்தமான கூட்டம் எதுன்னு கேட்டிருக்கிறோம். அடுத்த மதுபானத்தை சட்ட ரீதியாக்கலின் பிரதான இலக்குகளை விவரிக்கும் கூட்டம் இது. பிரதான இலக்கு சட்ட ரீதியாக்குறதுன்ற பிரதான இலக்குகளை விவரிக்கிற கூட்டம் எதுன்னு கேட்டிருக்கிறோம். அடுத்தது 23வது மதுபானத்தை சட்ட ரீதியாக்குவதற்கு மேலதிகமாக அதன் அனுகூலங்களை விவரிக்கும் கூட்டம் இது. அடுத்தது மதுபானத்தை சட்ட ரீதியாக்காவிட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை விவரிக்கும் கூட்டம் இது. அடுத்த 25வது உமது பேச்சை முடிவுறுத்துவதற்கு மிகவும் உகந்த விடயங்கள் இடம்பெறும் கூட்டம் இது. இப்போ நாங்கள் அந்த 5 கூட்டத்தையும் வாசிப்போம். அப்போ இதை வந்து ஒன்று ஆரம்பிக்கிறது, அடுத்தது வந்து பிரதான இலக்குகளை விவரிக்கிறது, அனுகூலம், பிரச்சனை, முடிவுறுத்துறது. இந்த 3 விஷயம் தான் கேட்டிருக்கேன். அப்போ அதை வச்சு ஒன்று வாசிப்போம். முதலாவது கூட்டத்தில் சொல்றதுக்கு தரத்தை உறுதிப்படுத்தலாம், சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வி குறைக்கப்படலாம், மதுபானங்களுக்கு அடிமையானவர்களை இனங்கண்டு ஆலோசனை வழங்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு அனுகூலத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. தரத்தை மதுபானத்தின் தரத்தை உறுதிப்படுத்துறது, நல்ல தரமான மதுபானம் கிடைக்கும், அது அனுகூலமாக இருக்கு. அது சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வி குறைக்கப்படுறது, அதுவும் ஒரு அனுகூலம்னு சொல்லலாம். மற்ற மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதை வெளிப்படுத்தலாம். பார்ப்போம். அடுத்த கூட்டம் 2ல் எமது சமூகத்தில் ஒன்று கூடல்களிலும் களியாட்ட நிகழ்வுகளிலும் விருந்தினர்களுக்கு மதுபானங்களை வழங்கும் போக்கு உள்ளது. மதுபானங்களை பயன்படுத்துதல் பகல் வேளையில் கடினமான வேலைகளை செய்யும் மனிதர்களுக்கு பழக்கமாக உள்ளது. என்ன காரணங்களுக்காக இந்த மதுபானம் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. நாங்கள் நியாயப்படுத்துகிறோம், இந்த மதுபானத்தை சட்ட ரீதியாக்குறதுக்கான நியாயப்படுத்தலை சொல்கிறோம். பல படுத்தக்கூடிய காரணங்களுக்காக இது நமது நாட்டின் மதுபானத்தை சட்ட ரீதியாவதற்கான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ ஏன் வந்து இது சட்ட ரீதியானதாக இருக்கணும்ன்றது சொல்லப்படுது. பார்ப்போம். அடுத்தது பாருங்க, கூட்டம் 3ல் சட்டவிரோத மதுபான உற்பத்தியையும் விலையையும் போன்று சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வியும் பெரிதும் அதிகரித்துள்ளது. சட்டவிரோத மதுபானங்களை அகற்றல் செலவு மிக்கதாகவும் வினைத்திறன் குறைந்ததாகவும் உள்ளது. உல்லாச பயணத்துறையில் மிகவும் கடுமையான பாதிக்கப்படும், அது ஒரு விளைவாக சொல்லப்படுது, பாதிக்கப்படும் என்று. சட்டவிரோத மதுபானங்களை அகற்றல் செலவு மிக்கதாகவும் வினைத்திறனாகவும் குறைந்துள்ளது. அது சட்டவிரோத மதுபானத்தை தடை செய்கிறது வந்து எங்களுக்கு அதிக செலவையும் கொண்டிடும், வினைத்திறன் குறைந்ததாகவும் இருக்கு. அப்போ அதுவும் ஒரு விளைவை பற்றி சொல்லுது. ரைட், அடுத்த பார்த்தீங்கன்னா சட்டவிரோத மதுபானங்களுக்கு கேள்வியும் பெரிதும் அதிகரித்திருக்கு. அப்போ நாங்கள் அதுக்கு சட்டவிரோதமான மதுபானங்களை குறைக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தால் நல்லம். அது
சட்டவிரோத மதவாதத்துக்கான கேள்வி இருக்கிற இவ்வாறான பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரைட். அடுத்தது நாலாவது, சட்டரீதியாக்குவதற்கு எதிராக எந்த விதமான நியாயமான வாதங்களும் இல்லை. எனவே அது பெரும்பாலும் நாடுகளில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மதுபானம் பயன்படுத்துதல் சட்ட ரீதியாக்கல் உகந்தது. ரைட். இது ஒரு முடிவு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் அடுத்தது அஞ்சாவது மாதிரி. உரிமை வழங்கல் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் அதிகரிக்கின்றது. ஒழுங்கு விதிமுறைகளையும் பயனுறுதிமிக்க வகையில் அமல்படுத்தலாம். விற்பனைகளை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்யலாம். ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த நாலாவது கூட்டம் வந்து எங்களை முடிவை சொல்றது. எனவே மதுபானம் பயன்படுத்துதல் சட்ட ரீதியானாக்கள் சட்ட ரீதியானது உகந்தது என்று சொல்லி சொல்றார். அப்ப இது முடிவை பற்றி சொல்றபடியால் அதுக்கு பொருத்தமாக வந்து நாலாவது விடை முடிவுக்கு சொல்லலாம். ரைட். இப்போ ஒரு விஷயத்தை கண்டுட்டோம். அடுத்தது அனுகூலம், பிரதி அனுகூலம் மற்றது பிரச்சனைகள். அப்ப பிரச்சனைகள் பாருங்க, இந்த உல்லாச பயணத்துறை கடுமையாக பாதிக்கப்படும், செலவமிக்க பின்னத்திறம் குறைந்த, அதை சொல்லலாம் நாங்கள் பிரச்சனை. பிரச்சனை தெளிவாக சொல்லப்படுது. பிரச்சனை வந்து மூன்றாவது கூட்டம் மூன்று வந்து மூன்றாவது பிரச்சனையை சொல்லுது. அடுத்த அனுகூலங்களை விவரிக்கிற கூட்டம். உரிய வளங்கள் மூலம் அரசாங்க வருமானம் அதிகரிக்குது. இது ஒரு அனுகூலம் தான். மேலேயும் அனுகூலமாக தான் ஒன்று இருந்தது. தரத்தை உறுதிப்படுத்தலாம். சட்டவிரோத மதுபானங்களின் கேள்வி குறைக்கப்படலாம். மதுபானங்களுக்கு அடிமையானவர்களை இனங்கண்டு ஆலோசனை வழங்கலாம். ரைட். ரைட். ஓகே. அது வந்து நாங்கள் நினைக்கிறேன், சட்டரீதியான மதுபானத்தை சட்டரீதியாகலும் பிரதான இலக்குகளை விவரிக்கும் கூட்டமாக அது இருக்கு. என்னண்டா அங்க வந்து அவை பிரதான இலக்கு என்னென்றால், ஒன்று தரத்தை உறுதிப்படுத்துறது, மதுபானத்தின் தரத்தை. அடுத்தது சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வியை குறைக்கிறது. அடுத்தது ஆலோசனைகளை வழங்கி அவைகளை வழிப்படுத்துறது அது இலக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த வருமானம் அதிகரிக்கிறது, பயனுறுதிமிக்க வகையில் அமல்படுத்துறது, மேற்பார்வை மற்றும் முகாமை செய்கிறது வந்து பிணை மேற்பார்வை மற்றும் முகாமை செய்கிறது. ரைட். அது வருமானம் அதிகரிக்கிறதுன்றது ஒரு இலக்காகவும் இருக்கலாம், அனுகூலமாகவும் பார்க்கலாம். பார்ப்போம். ஓகே. அப்ப இது ரெண்டும் தான் இந்த அனுகூலமா இலக்காண்டதுல ஒரு குழப்பம் இருக்குது. அப்ப இதை விட்டா மற்றது நாங்கள் தெரியலாம் இல்லையா? ரைட். அப்ப மற்ற விஷயத்தை நாங்கள் தெரிவு செய்யலாம், அந்த இலக்கையும். ரைட். கூட்டம் ரெண்டு வந்து இது ஆரம்பிக்கிறதுக்குரிய தகவலாக இருக்கு. அப்ப இந்த பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கூட்டம் இரண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப இருக்க வாசிப்போம். நாங்கள் அனுகூலத்தையும் இலக்கையும் பார்ப்போம். தரத்தை உறுதிப்படுத்துறது அனுகூலம்ன்றதை விட இலக்காக பார்க்கலாம். சட்டவிரோத மதுபானங்களுக்கான கேள்வியை குறைக்கப்படலாம் என்பதும் அது ஒரு இலக்கு. குறைக்கப்படலாம், உறுதிப்படுத்தலாம், வழிப்படுத்தலாம். அது வந்து ஒரு இலக்கு, எதிர்பார்ப்பா இருக்கு. வருமானம் அதிகரிக்கின்றது, அது வந்து அனுகூலம் என்று சொல்லலாம். ரைட். ஓகே. அதில் வந்து அப்போ அஞ்சு கூட்டம் அஞ்சு வந்து அனுகூலம்னு சொல்லியும், கூட்டம் ஒன்று வந்து இலக்குன்னு சொல்லியும் தீர்மானிக்கலாம். அதில் பாருங்க என்னண்டா ஏன் அப்படி அந்த முடிவுக்கு வந்தனா, இதில் பாருங்க அதிகரிக்கலாம், உறுதிப்படுத்தலாம், குறைக்கப்படலாம், எல்லாம் எதிர்பார்ப்பு, வழிப்படுத்தலாம், செய்யலாம்னு தான் சொல்லப்படுது. அப்போ இங்கே வந்து அனுகூலத்தை பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கின்றது. ரைட். பயனுறுமிக்க வகையில் ஒழுங்கு விதிமுறைகளை அமல்படுத்தலாம். இதுதான். அப்போ இது வந்து முகாமை செய்கிறது. ரைட். ஓகே. அப்போ இது வந்து நாங்கள் அதில் ஒழுங்குமுறை அப்படின்றது உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருக்குமா இருந்தால் நீங்களும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. ரைட். அப்படி எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் பார்க்கலாம்.
ரைட். அப்ப நீங்கள் உங்களுக்கு அது சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். 26 தொடக்கம் 30 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவலை அடிப்படையாக கொண்டவை. ஆரம்பம் இது சொல்லி இருக்குது. ஒவ்வொன்றும் ஒற்றை ஒன்றரை மணித்தியால காலத்துக்கு ஒளிரத்தக்க ஏ, பி, சி, டி எனும் 4 சர்வ சம முழுகுவர்த்திகள் இரு மணித்தியாலங்களுக்கு எப்போதும் 3 முழுகுவர்த்திகள் ஒரே தடவையில் ஒளிர்ந்து கொண்டிருக்குமாறு அவ்விரு மணித்தியாலங்களுக்கு ஒளிர செய்து வைக்கப்படுதல் வேண்டும். 3 முழுவர்த்தி எரிக்கப்படணும் ஒரே டைம். ஆனால் 2 மணித்தியாலங்களுக்கு அந்த முழுவர்த்திகள் இருக்கிற 4 முழுவர்த்திகளும் பயன்படுத்த வேண்டும். முழுவர்த்தி ஒளிர்வதற்கு அல்லது அணைவதற்கு எடுக்கும் நேரம் புறக்கணிக்கத்தக்கது. எந்த முழுகுவர்த்தியும் பகுதிகளாக வெட்டி ஒளிரச் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படவில்லை. முழுகுவர்த்தி ஏ முதல் 1.5 மணித்தியாலத்துக்கு ஒளிர்கிறது. அப்போ ஒரு முழுகுவர்த்தி எவ்வளவு நேரம் எரியும் என்றால் 1.5 மணித்தியாலம் தான் எரியும். ஆனால் இவை 2 மணித்தியாலம் அந்த கொளுத்த போயிடும். 3 முழுவர்த்தி எரிய வேணும் அந்த 2 மணித்தியாலங்களும். சரிதானே? ரைட். அப்போ முதல் 1.5 மணித்தியாலங்கள் ஒரு முழுவெறி எரியுமா. அப்போ அதில் ஏ முதல் 1.5 மணித்தியாலத்தில் ஏ எரியுமா. முழுவர்த்தி பி முதல் 1 மணித்தியாலத்துக்கு ஒளிர்கின்றது. சி முதல் அரை மணித்தியாலத்துக்கு ஒளிர்கின்றது. அப்போ மிச்சம் நாங்கள் விரும்பின மாதிரி கொடுக்கலாம். சரிதானே? ரைட். அப்போ இதை இதை வச்சுக்கொண்டு இந்த முழுவர்த்தி இரு மணித்தியால நேரத்தில் முழுவர்த்தியும் பல்வேறு சந்தர்ப்பங்களை காட்டுற வரைவு தந்திருக்குது. அதை வச்சுக்கொண்டு கேள்வி தந்திருக்கலாம். சரிதானே? அப்போ இந்த வரைவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கும். உதாரணம் சொல்கிறேன்னா இந்த முதலாவது அரை மணித்தியாலத்தில் ஒரு முழுவர்த்தி இது ஏ என்று வச்சோம்னா அது அரை மணித்தியாலம் எரிஞ்சிச்சு சாய்வா இருக்கு. இது 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முதலாவது அரை மணித்தியாலத்தில் எந்த விதமாக எரியாத முழுவர்த்தியை குறிக்கிறது. இது 3வது இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா 2வது அரை மணித்தியாலத்தில் ஒரு முழுவர்த்தி முதல் அரை மணித்தியாலம் எரிஞ்சதை காட்டுது. அடுத்ததும் அதே மாதிரி அடுத்த மணித்தியாலத்தில் ஒரு முழுவர்த்தி ஒரு அரை மணித்தியாலம் எரிஞ்சிட்டு நிற்குது. சரிதானே? அப்போ ஒரு முழுவர்த்தி கட்டாயம் 1.5 மணித்தியாலம் எரியும். இப்படியான விடயங்களை இதில் சொல்லியிருக்கிறோம். இனி நாங்கள் கேள்விக்குரிய விடிய பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இதை எப்படி அணுகிறது இந்த கேள்வி என்றதை பார்ப்போம். ரைட். இதை பாருங்க. நாலு முழுவர்த்தி எங்கள்கிட்ட இருக்குது. ரைட். அதில் ஏ, பி, சி என்று சொல்லி 4 இருக்குது. முதல் ஒவ்வொரு அரை மணித்தியாலத்திலையும் 3 முழுவதுரி கட்டாயம் இருக்கும். இதில் ஏ, அடுத்ததில் பி, அடுத்ததில் சி, அடுத்தது டி. ரைட். இப்போ மிச்சத்தை பார்த்தோம்னா இது முதலாவது அரை மணித்தியாலம். அடுத்தது இது ஒரு மணித்தியாலம். அடுத்த அரை மணித்தியாலம் இது 1.5 மணித்தியாலம். 3வது அரை மணித்தியாலம் இது 2 மணித்தியாலம். 4வது அரை மணித்தியாலம். ரைட். இப்போ ஏ என்ன செய்ய போகுதுண்டா முதல் 3 மணித்தியால முதல் முழு பாருங்க இல்லை 1.5 மணித்தியால காலத்துக்கு ஒளிருமா ஒரு முழுவர்த்தி. அப்போ அப்படி 4 முழுவர்த்தி இருக்கு. 2 மணித்தியாலங்களுக்கு எப்போதும் 3 முழுவர்த்தி எரிஞ்சு கொண்டு இருக்கும். 2 மணித்தியாலத்தில் 3 முழுவர்த்தி எரிஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ ஒரே தடவையில் ஒளிர வேணும்.
அப்படி ஒளிர செய்கிறதுக்கு பாருங்க சொல்றதுக்கு நிபந்தனை முழுவத்தி ஏ முதல் ஒன்றரை மணித்தியாலத்துக்கு ஒளிர்கின்றது. அப்ப ஏ வந்து முதல் அரை மணித்தியாலத்துக்கு கட்டாயம் ஒளிரும். சரிதானே? ரைட், ஓகே. அப்போ முதல் ஏ எரியுது. அடுத்து முதல் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள பியும் எரியும். அப்போ முதல் அரை மணித்தியாலத்துல பி எரியும் பாருங்க. அடுத்த முழுவத்தி அரை மணித்தியாலத்து சி ஒளிருது. அப்ப முதல் அரை மணித்தியாலத்துல ஒளிர்ற முழுவத்திகள் ஏபிசின்ற அரை அரை மணித்தியாலம் எரிஞ்சிட்டு. அப்போ ஒன்றரை மணித்தியாலம் அதுல எரிஞ்சிருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க முழுவத்தி. ஓகே. இப்ப அடுத்தது வந்து ஏ வந்து கட்டாயம் முதல் ஒரு ஒன்றரை மணித்தியாலம் தானே வேணும். அப்ப இதுக்குள்ள எரிஞ்சிருவாரு. பிஏ பாருங்க முதல் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள எரியும். ஒரு மணித்தியாலத்து பி கட்டாயம் எரியுது. சரிதானே? அங்கால அடுத்த மிச்சம் இருக்கிற அரை மணித்தியாலம் வந்து எங்கேயும் எரியலாம். சி முதல் அரை மணித்தியாலம் எரிஞ்சிட்டு. அப்ப இதுல இனி மூன்றாவது ஆளா சேர போறது யார்? டி வந்து சேர போறார். ஏன்னா டி கட்டாயம் சேரத்தானே வேணும். பாருங்க டி ஒன்றரை மணித்தியாலம் எரியும். ஒவ்வொரு முழுவத்தையும் என்ன செய்யணும்? ஒன்றரை மணித்தியாலம். அப்ப அவருக்கு முதலாவதுல சந்தர்ப்பம் கொடுக்கல, ரெண்டாவதுல கட்டாயம் கொடுத்தே ஆகணும் பி. மூன்றாவது ஏக்கு கட்டாயம் கொடுப்பேன். ஏன்னா அவர் முதல் ஒரு மணித்தியாலம் எரிஞ்சிருவேன். அப்ப அடுத்த சி பாருங்க, அதுல நாங்க ரெண்டாவதுல கொடுக்காபடி அடுத்த கட்டாயம் கொடுத்தே ஆகணும். டிக்கும் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். பாருங்க அவர் ஒன்றரை மணித்தியாலம் எரியுது தானே வேணும். பி ஒரு மணித்தியாலம் எரிஞ்சிட்டு. அப்ப கடைசி அரை மணித்தியாலத்துல பி எரியும், சி எரிஞ்சு முடிச்சு. ஏன்னா ஏ எரிஞ்சு முடிஞ்சிட்டேன். அது டிஎம் எரியும், சிஎம் எரியும், டிஎம் எரியும். பாருங்க இதுல வந்து என்னடா ஒரு முழுதிரி ஒன்றரை மணித்தியாலம் எரிக்கக்கூடியது. திரும்ப சொல்றேன். அப்ப அதுல சொல்லியிருக்கணும்னா இந்த ரெண்டு மணித்தியாலத்துக்குள்ள மூன்று முழுதிரிகள் எரிஞ்சு கொண்டு இருக்கணும். ஏதாவது மூன்று முழுதிரி. அந்த இதில் சொன்ன நிபந்தனையில் ஏண்ட முழுவதிரி வந்து முதல் ஒன்றரை மணித்தியாலத்துக்குள்ளேயே எரிஞ்சு முடிஞ்சிடுமா. முழுவத்தி முதல் ஒன்றரை மணித்தியாலத்துக்குள்ளே எரியுமா. அப்போ முதல் ஒன்றரை மணித்தியாலம் ஏக்கு கொடுத்தாச்சு. ஏ கட்டாயம் எரிக்க வேணும். அப்போ அவர் கடைசி ரெண்டாவது நாலாவது அரை மணித்தியாலத்தில் எரிக்க மாட்டார். என்ன எரிஞ்சு முடிச்சுட்டேன். பிஏ பாருங்க முதல் ஒரு மணித்தியாலத்துக்கு கொளிருதான். பி முதலாவது அரை மணித்தியாலம் ரெண்டாவது அரை மணித்தியாலம் எரியும். அங்கால நாங்கள் விரும்பித்தான் ஒரு அரை மணித்தியாலம் கொடுக்கணும். ஏதாவது ஒரு அரை மணித்தியாலத்தை கொடுப்போம். சி முதல் அரை மணித்தியாலத்தில் ஒளிருது. மிச்சம் இருக்கிற ஒரு மணித்தியாலம் நாங்கள் விரும்பின டைமை கொடுக்கலாம். விரும்பின ஏதாவது ஒரு அரை மணித்தியாலத்தை கொடுக்கலாம். ரைட். அப்போ முதல் ஒரு அரை மணித்தியாலம் கட்டாயம் எரிய போகிற முழுவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சியும். டி வராது. ஏன்னா மூன்று கட்டாயம் எரிய வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கட்டாயம் எரிய வேணும். பிஎம் வந்து முதல் ஒரு மணித்தியாலம் எரியுது. டிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா சிக்கு கொடுக்கல. டி வந்து இதில் கொடுக்காம விட்டோம்னா அங்கே ஒரு மணித்தியாலம் தான் எரியும். அப்போ ஒரு அரை மணித்தியாலம் முழுவதும் மிஞ்சிது. அப்போ டிக்கு கட்டாயம் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கட்டாயம் வரணும், டியும் கட்டாயம் கொடுக்கணும்னா அடுத்த அங்கே மூன்று ரெண்டு சந்தர்ப்பம் தான் இருக்கு. ரெண்டு சந்தர்ப்பத்தையும் எழுதி ஆகும். சிக்கு வந்து கொடுக்காதபடி அடுத்தது கொடுத்தே ஆகும். அப்போ பிஏ விடலாம். பிறகு ஏ இல்லை, கடைசியில் பிக்கு கொடுக்குறோம், சிக்கு கொடுக்குறோம், டிக்கு கொடுக்குறோம். இதுதான் விஷயம். அப்போ இப்போ கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு ஒரு கேள்வியும் பார்ப்போம் நான். இப்ப இதற்கேற்ப ஒவ்வொரு வினாவிலும் குறிப்பிடப்படும் இரு வரைவுகளையும் காட்டும் தெரிவை தெரிந்தெடுத்து அதனை குறித்திணைக்கும் இலக்கத்தை அவ்வினாவுக்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டும். முதலாவது அரை மணித்தியால நேரத்தில் சி டி ஆகிய முழுவர்த்திகளின் முறையே வகை குறிக்கும் வரைவுகள் அல்லது வரைவு எதென்று கேட்டுக்கிறார். சி என்ன செய்திருக்குன்னா முதலாவது அரை மணித்தியாலம் எரிஞ்சிருக்கு, டி எரியவே இல்லை. அப்ப அப்படி நிற்கிற முதலாவதுல பாருங்க எந்த படத்துக்கு அப்படி இருக்கு பாருங்க. இதுல ஹெச் இந்த முதலாவது படம் ஒன்று எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா முதலாவது அரை மணித்தியாலம் சி எரிஞ்சிட்டு அப்போ ஒன்று வந்து சியை குறிக்கும். பாருங்க இதில் ரெண்டாவது படத்துல வந்து டி எரியவே இல்லை. பாருங்க புதுசாக அப்படி இருக்குது. அப்போ டியை கொடுக்கலாம். அப்படி பாருங்க முதலாவது அரை மணித்தியாலத்துக்குள்ள அப்போ ஒன்று சிக்கு ஒன்று வரணும், டிக்கு ரெண்டு வரணும். ஆகவே ஒன்று ரெண்டு விட வரணும். ரெண்டாவது விட பொருத்தமாக இருக்கு பாருங்க.
சரிதானே? ரைட். அடுத்து இரண்டாவது அரமணித்தியாலத்தில் சி, டி ஆகிய முழுவத்திகளை முறைய வகை குறிக்கும் வரை இரண்டாவது அரமணித்தியாலத்தில் சி எரியல பாருங்க. முதலாவது அரமணித்தியாலம் எரிஞ்சபடி இருக்கு. அப்போ சி வந்து ரெண்டாவது அரமணித்தியாலம் எரியல. டி வந்து என்ன செய்யுதுன்னா முதலாவது அரமணித்தியாலம் எரிஞ்சிட்டு, அதாவது முதல் தடவையாக எரியுது ரெண்டாவது அரமணித்தியாலத்தில். அப்போ அதுக்குள்ள இருக்கிற படம் பாருங்க, 3 4 பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். அப்போ அந்த படத்தை பார்த்தோம்னாலே ஓகே. இப்போ முதலாவது மூன்றாவது படத்தை பார்த்தீங்கன்னா முதலாவது அரமணித்தியாலம் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது அரமணித்தியாலத்தில் தான் பார்க்கணும் நாங்கள். அதில் டி வந்து முதல் தடவை எறிகிறபடியாக அரமணித்தியாலம் எரிஞ்சிட்டார். சி வந்து பாருங்க எரியாமல் நிற்கிறார் அவர், அப்படி ரெண்டாவது அரமணித்தியாலம் அப்படியே நிற்குது. அப்போ இந்த ரெண்டு படமும் தான் வரப்போகுது. சிக்கு 4வது வரப்போகுது, டிக்கு 3வது வரப்போகுது. அப்போ சிக்கு 4, டிக்கு 3, விடை வந்து 3வது. சரிதானே? அடுத்த பாருங்க மூன்றாவது அரமணித்தியாலம் இது. இதுதான் மூன்றாவது அரமணித்தியாலம். இதுல ஏ, பி முழுவத்தி பாருங்க. ஏ எரிஞ்சு முடிஞ்சுது மூன்றாவது அரமணித்தியாலத்துல. பி வந்து இன்னும் அரமணித்தியாலம் தான் எரிய கிடக்கு. அப்போ அதில் தந்தது படம் 5 6 தான் தந்திருக்கணும். நாங்கள் அதை எடுத்தோம்னா பார்ப்போம், அந்த படத்தை பார்த்தோம்னா சரி எது பொருத்தம்ட்டு. பாருங்க மூன்றாவது அரமணித்தியாலம் இதுக்கு இல்லை, இதுக்குள்ள பார்க்கலாம். எங்களுக்கு கேட்டது என்னென்றால் ஏயும் பியும் தானே. பாருங்க ஏ, பி வந்து இன்னும் அரமணித்தியாலம் எரிய கிடக்கு அவர், ஆனால் எரியலை, 3000 எரியலை. அப்போ 3000 ஒரு இது எரிஞ்சு முடிகிறத காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 6வது படத்தில் எரியாமல் நிற்கிது. அப்போ பிக்கு இந்த 6வது படம் தான் பொருத்தம். ஏ வந்து 3000 எரிஞ்சு முடிஞ்சு, அப்போ அவருக்கு 5வது தான் பொருத்தம். அப்போ 5ம் 6ம் உண்டு. ஏ முன்னுக்கண்ட 5, பிக்கு வந்து 6. அப்போ 5ம் 6ம் என்றால் 2வது விட. சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, இறுதி அரமணத்தியான நேரத்தில் ஏபி ஆகிய முழுவத்திகள் முறையே வகை குறிக்கும். ஏக்கு எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சு எம்டியா தான் இருக்குமே கடைசி அரமணம், இறுதி அரமணத்தியானத்துல. பிஏ பார்த்தீங்கன்னா அவர் எரிஞ்சு முடிஞ்சிட்டார், முடிஞ்ச வந்து நிற்பார். அப்போ அப்படி வரைபடம் வரணும். இது 7 8 வரைபடங்களை தாங்குபடியாக கொடுத்துருக்கேன். அப்போ அதை பார்ப்போம். இறுதி அரமணத்தியாலம் யார் எரிகிறாருன்னா பி எரிகிறார். அப்போ இது சரி எரிஞ்சு முடிஞ்சிருக்கிறார். சரிதானே? ஏ வந்து எரிஞ்சு வரும் இல்லை, அவர் ஏற்கனவே எரிஞ்சு முடிஞ்சுது. முதல் 3 அரமணத்தியாவது எரிஞ்சு முடிஞ்சுது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7வது, 7வது வந்து பிக்குரியது. 8வது பாருங்க ஒன்றுமே இல்லை, அது ஏக்குரியதாக இருக்கு. அப்போ ஏ வந்து 8வதும் பி வந்து 7வதும் 3வது விட அதுக்கு பொருத்தமாக. அது பாருங்க சிடி ஆகிய இறுதி அரமணத்தியாவது சிடி ஆகிய முழுவத்தியாவது குறிக்கின்ற படங்கு இருக்கு. இறுதி அரமணத்தியாவது சி எரிஞ்சு முடியுது, டியும் எரிஞ்சு முடியுது. கடைசி அரமணத்தியாவது பாருங்க இந்த 7 படம் வரும், 7 பேர் வரணும். மற்ற ஒன்றும் இல்லை, அது மட்டும் தான் இருக்குது. கடைசி அரமணத்தியாவது எரிஞ்சு முடிஞ்சதை காட்டுறது. 7 7 பேர் வரணும். 7 முதலாவது விட. சரிதானே? ரைட். ஓகே, இவ்வளோ தான் அதில் அது இந்த விஷயம். ஓகே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். 31 ரகம் 31 ரகம் 35 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் வரைவுகளை அடிப்படையாக கொண்டவை. அப்போ 5 வரைவு தந்திருக்குது. அதை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள இரு மாறிகளுக்கு இடையே உள்ள தொடர்புடைமையை மிகவும் நன்றாக விவரிக்கும் வரைவை தெரிந்தெடுத்து அவ்வரைவை குறித்து நீக்கும் இலக்கத்தை வினாவின் எதிரே புள்ளியின் மீது எழுதட்டுமா. அப்ப இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது 31ல் முதலாவது எக்ஸ் வந்து ஒரு குடும்பத்தின் மாதாந்த மின் பாவனையை சொல்லுது. Y வந்து குடும்பத்தின் மாதாந்த சுட்டியா இருக்கு. இரு மாறிகளுக்கு இடையே உள்ள தொடர்பை அப்ப அதுல வந்து எக்ஸ் வந்து சொல்லுது மாதாந்த மின் கட்டணத்தை பற்றி சொல்லுது. ரைட். அப்ப மின் கட்டணத்தை பற்றி காட்டணும்னா மின் பாவனை அதிகரிக்கிற மாதிரி காட்டும். அடுத்த மாதாந்த மின் சட்டையை காட்டும். மின் சிட்டை வந்து அது பில் வந்து கரண்ட் பில்லை வந்து காட்ட போகுது.
ரைட். அப்ப இதுல வந்து பாவனை அதிகரிக்க அதிகரிக்க மின் பாவனை அதிகரிக்க அதிகரிக்க இந்த வரைவு வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வேற இதுல முதலாவது வரைவு இது அதிகரிச்சு கொண்டே போகும். ஏன் இதுல இடையில உண்மையில மின்சார கட்டணம் ஒரு நிலையான கட்டணம் இருக்குத்தானே. அப்ப இந்த இந்த வையச்ச வெட்டி தான் அது போகும் அந்த வரைவு. அப்ப இதுல வந்து வரைபடம் வந்து முதலாவது இந்த ஒரு குடும்பத்தின் மின்சார பாவனை அதிகரிக்க மின் கரங்காசும் வந்து எங்களுக்கு அதிகரிக்கிறதா இருக்கு. அடுத்தது 32 பார்த்தீங்கன்னா நுகர்வுப் பொருளின் விலை ஏனைய காரணிகள் மாறாமல் இருப்பின் நுகர்வுப் பொருளுக்கான கேள்வி வளைய காட்டுறது உனக்கு தெரியும். பொருளியல் படிச்சாக்களுக்கு செவ்வக அதிபர வலை இது கேள்வியை காட்டுறது. ஆகவே இந்த மூன்றாவது விட வந்து அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது விட கேள்வியை பற்றி சொன்னபடியால் இலக்கியம் கேள்விக்கு இடையிலான தொடர்பு நாங்கள் இந்த செவ்வக அதிபர வலையூடாகத்தான் விளக்குறோம். அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா போதிய அளவான மாணவ மாதிரியின் ஒவ்வொரு மாணவனதும் துணிவு சொல் ஒவ்வொரு மாணவனதும் திணிவை பற்றி சொல்லப்படுது. ரைட். அது மாதிரி ஒவ்வொரு துணிவை சுட்டிக்கு நேரொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மீடுருன்னு கேட்டிருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்போ வகுப்பில் பெரும்பாலும் சராசரி இடையில தான் மாணவர்கள் இருப்பினம். ஒரே வகுப்புன்னு சொல்லும்போது சராசரி இடையில தான் இருப்பினம். ரைட். அதுக்குரிய மீடுரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு சிவன் வலை மாதிரி சரிதானே. ரைட். அப்போ இது வந்து குறைந்த இடையில இருந்து கூடிய இடம் வரைக்கும் போய் ஒரு சராசரி மட்டத்தில் இருந்து அதை வந்து நாங்கள் இந்த மீடுரன் பெரம்பரில் காட்டுற மாதிரி இருக்கு. ஆகவே அதுக்கு பொருத்தமான இந்த செவ்வன் வலை வந்து 5வது வரைபடத்தில் வந்து காட்டப்படுது. இனிய வரைபடங்கள் பாருங்க அதுக்கு பொருத்தம் இருக்காது. ரைட். அப்போ இதில் வந்து 33 பொறுத்த வரையில் 5வது. அடுத்த பாருங்க 34 புவியியல் அமைவின் குத்துயரம். அடுத்தது அமைவின் சுற்றுப்புற வெப்பநிலை. வேண்டாம். பொதுவா வந்து உயரம் அதிகரிக்கின்ற போது இந்த வெப்பநிலை வந்து என்ன செய்யணும்னா குறையும். உங்களுக்கு அந்த வளிமண்டல வெப்பநிலை குறைவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிதானே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓகே உயரம் அதிகரிக்கும் போது அது இந்த வெப்பநிலை வந்து குறைவடைகிறதா இருக்கும். அப்ப வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு வரைவு இருக்கும். புவியியல் அமைவின் குத்தியரம் அமைவின் சுற்றுப்புற வெப்பநிலை. ரைட். அப்ப இதுல வந்து குறையா பூஜ்ஜியத்துக்கு போகாது. வேற இந்த கோடு வந்து முட்டையில பூஜ்ஜியத்துல. ஆகவே 2வது விடை வந்து பொருத்தமா இருக்கும். வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகும். உயரத்துல இருந்து வெப்பநிலை வந்து குறைவடைந்து கொண்டு போறதா இருக்கு. அப்ப இதுல வந்து 2வது படம் வந்து பொருத்தமானது. அடுத்த ஒரு துணிக்கையின் இயக்கத்தின் தொடக்கத்திலிருந்து அளக்கப்படும் நேரம் நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் துணிக்கையின் இடப்பெயர்ச்சி. அப்போ ஒரு பொருளை வந்து மேல் நோக்கி எறிந்தா அது என்ன செய்யும்னா குறிப்பிட்ட உயரத்துக்கு போயிட்டு திரும்ப என்ன செய்யும் திரும்ப திரைக்கு வரும். அப்ப அது இந்த இடப்பெயர்ச்சி வடிவத்துல நாங்கள் அதை பார்க்கலாம். அப்ப உயரத்துக்கு போய் திரும்ப கீழே வார மாதிரி வரைபடம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுல இந்த 5வது படம் தான் அது சொல்லுது. எறிஞ்சு வாரது அல்லது நேரடியாக போய் வாரன்னா 4வது படத்தையும் சொல்லலாம். அது 4வது படம் வந்து அதுக்கு பொருத்தமானதா இருக்கு இடப்பெயர்ச்சி. ஏன்னா அதுல வந்து அந்த வளைகோட்டை விட தளமல் நிலையில இருக்கிறத விட இது நேர எறிஞ்சிலாம் போய் கீழே வார மாதிரி இருக்கும். அப்ப 4வது வரைபடம் வந்து அதுக்கு பொருத்தமானதா இருக்கு. ரைட். ஓகே. இவ்வளவும் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. என்னுடைய விளக்கத்தை தவிர வேற விளக்கம் இருந்தால் நானும் அதை அறிஞ்சு கொள்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். அடுத்த பாருங்க 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2 என பெயரிடப்பட்டுள்ள இரு கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. தரப்பட்டுள்ள வினாவுக்கு விடை எழுதுவதற்கு கூற்று ஒன்றினால் மாத்திரம் வழங்கப்பட்ட தகவல் போதும் என்று சொன்னால் இலக்கம் 1 எழுதட்டுமா. கூற்று 2 நாள் மாத்திரம் வழங்கப்பட்ட தகவல் போதும் எனில் இலக்கம் 2 எழுதட்டுமா.
அடுத்தது ஒன்று ரெண்டு ஆகிய இரு கூற்றுக்களும் வழங்கப்படும் தகவல்கள் தேவையானேன் இலக்கம் 3 எழுதட்டுமா. அடுத்தது ஒன்று ரெண்டு ஆகிய கூற்றுக்களால் வழங்கப்படும் தகவல்கள் போதியன இல்லை என்று சொன்னால் 4 எழுதட்டுமா. அவ்வினாக எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டும். வகையில அரசாங்க கட்சியினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் சட்டம் பெரும்பான்மையான வாக்கால் நிறைவேற்றப்படும். அதில் முதலாக சொல்லப்படும் பாராளுமன்றத்தில் அரசாங்க கட்சியின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எதிர்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையிலும் கூடியதாகும். ரைட், அப்போ கூட இருக்கிறார். இன்று பாராளுமன்றத்தில் வந்த எல்லா உறுப்பினர்களும் வாக்குரிமையை பயன்படுத்துகிறார்கள். அப்ப என்னடா இதுல இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா என்றது அப்படி என்றதையும் பார்க்கணும் நாங்கள். ரைட், இதுல முதல்ல என்னன்னா அரசாங்க கட்சியில அதிக எண்ணிக்கை இருக்கிறோம். பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும். பாராளுமன்றத்துக்கு இத்தனை வந்தேன்னு தெரியாது, ஆனால் வந்திருக்கிற எல்லாரும் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டி இருக்கு வேணும்னு சொல்லப்படுது. அப்படி சொன்னால் இந்த பெரும்பான்மையான சட்டம் நிறைவேற்றப்படுமா என்பதுதான் அதில் கேட்டிருக்கிறேன். அப்போ ஒன்று போதுமா, ரெண்டு போதுமா? ரைட், அப்போ இதில் அரசாங்க கட்சிகள் அதிகமாக இருக்கிறபடியா வந்திருக்கிற எல்லாரும் வாக்குரிமையை பயன்படுத்தினா. இப்போ பாராளுமன்றத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி, அப்போ ரெண்டு தகவலும் தேவை எங்களுக்கு. பாராளுமன்றம் வந்த எல்லாரும் வாக்களிக்க வாழ்ந்தானே, இப்போ வாக்குரிமை எல்லாரும் பயன்படுத்தினோம்னா இப்போ ஒன்று ரெண்டு ஆகிய இரண்டு கூற்றுகளும் தேவை. ஆகவே விடை இலக்கம் 3. இலக்கம் 3 நாங்கள் தெரிவு செய்கிறோம். பெரும்பாலான உறுப்பினர் இருக்கணும் ஆட்சி அமைக்கிறார்கள், ஆனால் அவ்வளோ பேரும் வாக்குரிமையை பயன்படுத்தினா தான் வாக்களிக்காம புறக்கணிக்கலாம் தானே. பயன்படுத்தினா தான் அது சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த பாருங்க 37. 30 நபர்களை கொண்ட ஒரு குழுவில் ஒரே பிறந்த தினம் உள்ள இருவர் உள்ளனரா என்றால் 30 நபர்களும் ஒரே மாதத்தில் பிறந்துள்ளனர். ஒரே மாதத்தில் 30 நபர்களும் பிறந்துள்ள மாதத்துக்கு 30 நாட்கள் மட்டுமே உண்டு. அப்ப இதுல கேள்வினா 30 நபர்களை கொண்ட ஒரே குழுவில் ஒரே பிறந்த தினம் உள்ள இருவர் உள்ளனரா என்று சொல்லிட்டு இருக்கேன். வேணா 30 நாட்கள் இருக்குது, 30 பேர் தான் அந்த மாதத்துல பிறந்திருக்கிறோம்டா. வெவ்வேறு நாட்கள்ல பிறந்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சரிதானே? அதே மாதிரி ஒரே நாள்லயே 2 பேர் பிறந்த ஆட்களும் இருக்கலாம். எங்களுக்கு சொல்லல தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறந்தாண்டு. ஆகவே நாங்கள் இதில் என்னென்றால் தந்த தகவல் ரெண்டுமே போதியதல்ல என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். சரிதான், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலான போதிய. அப்போ தந்த தகவல் எங்களுக்கு காணாது. ஆகவே நாங்கள் விடை இலக்கம் 4 தெரிவு செய்கிறோம். அடுத்த பாருங்க 150 நபர்களை கொண்ட ஒரு மாதிரியில் எத்தனை XY எனும் இருவகை பற்பசையும் பயன்படுத்துகின்றனர். அப்ப இதுல 60 பேர், மாதிரியில் 60 பேர் எக்ஸ் வகை பற்பசையை பயன்படுத்தும் அதே வேளை மாதிரியில் 40 பேர் Y வகை பற்பசையை பயன்படுத்தினர். அப்ப இதுல XY எனும் இரு பற்பசைகளையும் பயன்படுத்துகிறார்கள். எத்தனை பேர் கேட்டிருக்கிறார்? 40 பேர் XY ஆகிய பற்பசையை பயன்படுத்துவதில்லை. அப்ப ரெண்டு தகவலையும் சேர்த்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒன்று ரெண்டு ஆகிய ரெண்டும் தேவை எங்களுக்கு. இருந்தால் தான் நாங்கள் அது ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆகவே அதுக்கு பொருத்தமான விடை 3. செல்வி கீதா தேசிய பாடசாலையின் ஒரு ஆசிரியர். தேசிய பாடசாலை எல்லா ஆசிரியர்களும் வெள்ளைச்சேலையை அணிகின்றனர். தேசிய பாடசாலை எல்லா ஆசிரியரும் வெள்ளைச்சேலையை அணிகின்றனர். ரைட், அப்ப இது வெறி பாடசாலை இந்த ஆசிரியர் தான் முடிவுக்கு வரும் நாங்கள். அடுத்த பாத்தீங்கன்னா தேசிய பாடசாலை ஆசிரியர் குழு கூட்டத்தில் நடந்த செல்வி கீதா வெள்ளைச்சேலையை அணிந்திருக்கின்றனர். தேசிய பாடசாலையின் ஆசிரியர் குழு கூட்டத்தை நடத்தும் செல்வி கீதா வெள்ளை செயலையே அணிந்திருக்கின்றனர். அப்ப இது மட்டும் ஆசிரியர் தான் மட்டும் எடுத்தோம்டா வெள்ளைச்சீலை அணிந்திருக்கிற ஆசிரியர் எல்லாரையும் நாங்கள் ஆசிரியர் எடுக்கிறாது. சரிதானே? அப்ப இந்த ஆசிரியர்கள் வெள்ளைச்சீலை அணிந்திருக்கணும் சொல்லப்படுது. கூட்டத்தை நடத்துறாங்கன்னா சில விளையாட அதிபராக கூட இருக்கலாம்.
ஆனால் வெள்ளச்சியில் கட்டியிருக்கு. அப்போ இதில் என்னண்டா, செல்விக்கு இதாய் தேசிய பாடசாலையின் ஒரு ஆசிரியையா. அப்போ நாங்கள் ஆசிரியை என்ற முடிவுக்கும் பெறலாம், ஆசிரியை இல்லை என்ற முடிவுக்கும் பெறலாம். அப்போ இதில் வந்து தகவல் வந்து எங்களுக்கு போதுமானது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு பெறலாம். ஒன்று ரெண்டு தகவல் வந்து போதுமானது இல்லை. அதுக்கு குழந்தை பிறந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? அப்போ முதலாம் தேதி திங்கள் பிறந்ததுன்னு சொன்னால் ஒரு திங்கட்கிழமை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த மாதத்துக்கு பிந்திய மாதம் முதலாம் தேதி ஒரு செவ்வாய்க்கிழமை ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முதல் கேள்வியில் சொன்னேன் திங்கட்கிழமை பிறந்த வேண்டாம் 29ஆம் தேதி அதே திங்கட்கிழமை. இப்போ முதலாம் தேதி செவ்வாய்ண்டா இப்போ அந்த மாதம் பிப்ரவரி மாதமே இருக்கும். குழந்தை பிறந்த மாதம் எத்தனை நாட்கள் இருக்கண்டா ஒன்று ரெண்டு ரெண்டு தகவல் உங்களுக்கு முடிவுக்கு வரும். ஒன்று ரெண்டு ரைட். அப்போ நாங்கள் ஒன்று ரெண்டு என்ற ரெண்டு கூட்டுகளையும் அதில் பயன்படுத்த வேணும். அதுக்கு வந்து மூன்றாவது ஆன்சர். வேற இல்லாட்டி அதுக்கு நாங்கள் இப்படி எடுக்கலாம் நினைக்கிறேன். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்கோலம். இது எண் நெய்யறி தொடர்பான விடயம். இதில் வந்து நாங்கள் இலகுவாக இதை அடையாளம் காணலாம்னு நினைக்கிறேன். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் துவங்குது இங்கே. அடுத்து ஏ இருக்கு, அஞ்சு வாங்குது, ஏழு வாங்குது, அப்புறம் பி இருக்கு, ஆறு பதினொன்று. அஞ்சு ஏழுன்னு சொல்லும் போது நான் நினைக்கிறேன் ரெண்டால மாறுது. போட்டு பார்ப்போம். இதில் ரெண்டு கூட்டினா மூன்று பேரும். இப்போ இந்த இடத்துல மூன்று. இதில் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பேரும் ரெண்டு கூட்டினா. ஓகே, இருக்கட்டும் பார்ப்போம். அடுத்த இதை பார்ப்போம். கீழே இருந்து ஒன்று மூன்று, ஒன்றோட ரெண்டா கூட்ட மூன்று வருது, மூன்றோட மூன்றா கூட்ட ஆறு வருது, ஆறோட நாலா கூட்டினா பத்து வருது, பத்தோட அஞ்சை கூட்டினா 15 வரும். இந்த இடத்துல 15 வரும். ரைட். அடுத்தது பாருங்க, 15ஓட ஆறை கூட்டம் அதனால 21 சரியா இருக்குது. அடுத்து இந்த பக்கம் இருந்து போவோம். ஒன்று இருக்குது, அதோட எட்டை கூட்டினா 9 வருது. பிறகு 9ஓட 16 கூட்டி தான். ரைட். இப்படி யோசிக்கலாம். மூன்றின் வர்க்கம் 9. அடுத்தது 4 வர்க்கம். ரைட். எட்டை கூட்டினா 9 வருது அங்கால. ரைட். ஒன்றோட எட்டை கூட்டினா 9 வருது. 9ஓட 8 மடங்கு 16 கூட்டினா 25 வருது. அடுத்தது சரிதானே. அப்போ இதில் வந்து +16, இங்கே வந்து +8. +8 அதை கூட்டினா சரி. அடுத்து இங்கால அப்போ +24 கூட்டுங்க, சரியா வருது. அப்புறம் அடுத்தது இங்கால +32 கூட்டுங்க. அப்போ 49 32 70 81. இப்போ இதில் வர விட என்ன இருக்கணும்னா 81 இருக்கணும் விட. 81 விட. அடுத்த 81ஓட 40 கூட்டினா 121. அது சரி. ரைட். அப்போ நான் நினைக்கிறேன் எல்லாமே நிரப்பிட்டேன் அதில். அப்போ அவங்களுக்கு தெரியும். இதில் எப்படி கேள்விக்கு போவோம். ஏக்கு மிகவும் பொருத்தமான எண் வந்து 3, பிக்கு மிகவும் பொருத்தமான எண் வந்து 9, சிக்கு மிகவும் பொருத்தமான எண் வந்து 15. 15, சாரி. அடுத்தது டிக்கு மிகவும் பொருத்தமான எண் யாது? டிக்கு வந்து 81. 81. அடுத்தது ஈக்கு பொருத்தமான எண் பெருமாள்.
ஈக்கு பொருத்தமான சரியான இங்க பார்த்தீங்கன்னா சரி இது ஈயனு가 பாவத்துக்கு நாங்கள் பாருங்க 11 அங்கே 46 வருது 11 46 வரணும்னா 35 கூடணும் 35 46 35 70 81 அது சரி அது 81 35 110 116 116 இருக்குது 116ஓட 35 கூட்டினீங்கன்னா 40 51 151 ஓகே ஈக்கு பொருத்தமான விட வந்து 151 ஓகே இவ்வளவு வந்து இந்த எண்கோளம் சம்பந்தமான நெய்யறியோட தொடர்புடைய வினா 45 அடுத்தது பாருங்க 46 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை ஒரு விசாரணையில் ABCDEF என்ற 6 நபர்களிடம் முறையே கேள்விகள் கேட்கப்பட்டன அவர்களில் பலருடைய கூற்றுக்கள் முரண்பட்ட அதேவேளை அவர்கள் முறையே பின்வருவற்றை வலியுறுத்தினர் ரைட் அந்த வலியுறுத்தினர் இருக்கட்டும் என்னன்னு சொல்லி அதுல விசாரணை குழுவுக்கான அமைவாக மேற்குறித்த தகவலில் தந்திருக்கிறோம் அதில் யார் உண்மை சொன்னதுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இங்கே தந்திருக்கிற செயற்பாடு அப்போ 6 படிமுறைகளை கொண்டதாக இருக்குது நாங்கள் படிமுறை 2 வரைக்கும் படிமுறை 6 வரை உள்ள அந்த 5 படிமுறைகள் அடிப்படையாக கொண்டவை 5 படிமுறைகள் ஒவ்வொன்றிலும் 2 வெற்றிடங்கள் உள்ளது அதுதானே அந்த வெற்றிடங்களை நாங்கள் நிரப்ப வேணும் அது உண்மை ரெண்டுமே உண்மைன்னா உண்டு உண்மை பொய் என்றால் 2 பொய் உண்மை என்று சொன்னால் 3 பொய் என்று சொன்னால் 4 வினாவுக்கு எதிரில் உள்ள அடைப்பு கோட்டின் கீழுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதட்டுமா ஏயின் கூற்று உண்மை என கொள்வோம் அப்ப ஏ வந்து உண்மை சொல்லுதல் எடுப்போம் அப்போது ஈயின் கூற்று உண்மை ஏயின் கூற்று உண்மை என்று எடுத்தா பியின் கூற்று உண்மையாகும் என்ன கூற்றுன்றத வாங்கிடுவோம் சரியான ஏனைய எல்லோரும் உண்மையை கூறுகின்றனர் அப்ப ஏனைய எல்லோரும் உண்மையை கூறுகின்றனா சி சொல்ற எனக்கு முன்னால பேசின அனைவரும் உண்மையை அப்ப ஏன்ற கூட்டு சரியன்னா சின்ற கூட்டும் சரியாது பிஏ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் பேசும் ஒருவரும் உண்மையை கூறுவதில்லை எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறினார் எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மையை கூறவில்லை என்று சொல்லி இந்த கூட்டுகள் போகுது வயதுல பார்த்தீங்கன்னா 46ல ரைட் அப்போ முதலாவது படிமுறை சொல்லியிருக்கிறோம் ஏயின் கூற்று உண்மைன்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஈயின் கூற்று உண்மையாகும் எனினும் ஈயின் கூற்று உண்மையெனின் அப்போது ஏயின் கூற்று பொய்யாகும் ஆகவே ஏயின் கூற்று உண்மையாக இருக்க முடியாது அப்போ நாங்கள் இப்போ முதலாவது படிமுறையில் நிறுவி காட்டியிருக்கிறோம் என்றால் ஏயின் கூற்று உண்மை இல்லை என்று நிறுவியிருக்கிறோம் இரண்டாவது படிமுறையை பாருங்க சியின் கூற்று உண்மை என கொள்வோம் அப்போது ஏயின் கூற்று உண்மையாகும் எனும் ஏயின் கூற்று உண்மை அல்ல என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே நிறுவியிருக்கிறோம் ஆகவே சியின் கூற்று உண்மையாக இருக்க முடியாது காரணம் சியின் கூற்று உண்மை என்று சொன்னால் ஏயின் கூற்று உண்மை ஏயின் கூற்று உண்மை என்று சொன்னால் நாங்கள் அது உண்மை அல்ல என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் முதலாவது படிமுறையில் சொல்லியிருக்கிறோம் ஏயின் கூற்று வந்து உண்மை இல்லை என்றது அப்ப இந்த இடத்துல உண்மை அல்ல இங்க வந்து அது உண்மையாக அப்ப ரெண்டுக்குமே வந்து ஊனா பயன்படுத்துறதால உண்மை உண்மை என்று சொல்லி ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்துறதால இலக்கம் 1 வந்து அதுக்கு விடையாக கொடுக்குறோம் அடுத்தது பியின் கூற்று உண்மை என கொள்வோம் பியின் கூற்று உண்மை என்று எடுப்போம் அப்போது டியின் கூற்று பொய்யாகும் ஏயின் கூற்று ஏயினதும் சீனதும் கூற்றுக்கள் உண்மை அல்ல ஏயின் கூற்று உண்மை அல்ல தானே ஏற்கனவே அப்ப அதோட சீயின் கூற்றும் உண்மை அல்ல என நாம ஏற்கனவே உறுதியுள்ளோம் அப்ப இந்த இடத்துல உண்மை அல்ல என்று வரும் உண்மை அல்ல இதில் வந்து உண்மை அல்ல என்று வரணும்
உண்மையா இல்லை. ரைட். அதே மாதிரி திரும்ப வாங்கிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்த வேறங்க அல்ல என்ன நாம ஏற்கனவே இல்லை டியும் கூற்று பொய்யாவதற்கு பியும் கூற்று டேஷ் ஆதல் வேண்டும். அப்போ பியின் கூற்று வந்து உண்மை என கொள்வோம், டியின் கூற்று ரெண்டாவதுல பாருங்க படிவம் 3ல சொல்லியிருக்கு. ஏற்கனவே டியின் கூற்று பொய்யாவதற்கு பியும் கூற்று என்ன செய்யும், பியும் கூற்று பொய்யா மாறணும்னா பி சொல்றார் என்னடா எனக்கு பின்னால் பேசும் ஒவ்வொரும் உண்மையை கூறுவதில்லை. டி சொல்றார் எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறினார். இப்போ டின்ற கூற்று உண்மையண்டா பின்ற கூற்று பொய், பின்ற கூற்று உண்மையண்டா டின்ற கூற்று பொய். வயல பியின் கூற்று உண்மைன்னு சொன்னா டியின் கூற்று வந்து பொய்யாகும். ஏயினசிட்டு உண்மையில நிறுவிடலாம். அப்ப டியின் கூற்று பொய்யாவதற்கு பியின் கூற்று உண்மையாதல் வேண்டும். பியின் கூற்று வந்து பியின் கூற்று நாங்கள் சரி என்று சொன்னால் இங்கே வந்து டியின் கூற்று வந்து புள்ளி என்று எடுக்க வேணும். ரைட். அடுத்தது பாருங்க. அப்போ இதில் வந்து ஏற்கனவே நான் நிறுவியுள்ளதால் டியின் கூற்று பொய்யாவதற்கு பியின் கூற்று உண்மையாதல் வேண்டும். பியின் கூற்று உண்மை என்று சொன்னால் டியின் கூற்று பொய்யாமா. அப்புறம் டியின் கூற்று உண்மை என கொள்வோம். ஏயினதும் பியினதும் சீனதும் கூற்றுக்கள் ஏற்கனவே பொய் என்று சொல்லி நான் பண்ணிட்டோம், பொய் என்று சொல்லி. அப்போ இதில் பொய் என்றது வரும், பொய் என்றது வரவான இதில் நிறுவியுள்ளோம். ஆகவே டியின் கூற்றும் பொய்யாதல் வேண்டும் அல்ல உண்மையாக வேண்டும். முதல் 3 கூற்றும் பொய் என்று சொல்லிட்டோம். அப்ப டி சொல்ற எனக்கு முன்னால் யாரோ ஒருவர் உண்மையை கூறினார். இந்த கூற்று எல்லோரும் உண்மையை கூறுகின்றது பொய், உண்மை இல்லை என்று வச்சிருக்கோம். பி எனக்கு பின்னால் பேசும் ஒருவரும் உண்மையை கூறுவதில்லை, அதுவும் பொய்யான தகவல். சி எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் உண்மையை கூறினர். இதுவும் பொய் என்னன்னா ஏற்கனவே ஏயும் பியும் பொய் என்றபடியா இதுவும் பொய். எனக்கு முன்னால் பேசிய யார் ஒருவர் உண்மையை கூறினார், யார் ஒருவர் உண்மையை கூறினார் என்றா ரைட். அப்ப அதுல இப்ப டி சொல்றேன்னா எனக்கு முன்னால் பேசிய யாரோ ஒருவர் உண்மையை கூறினார் என்றால் முன்னுக்கு சொன்ன மூன்றும் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தானே. முன்னுக்கு கூறின மூன்றும் உண்மை இல்லைன்னு நிறுவப்பட்டதால டியின் கூற்றும் டியின் சொல்றதும் வந்து உண்மை இல்லை. அப்ப டியின் பொய் இருக்கும். அப்ப அதில் அதைத்தான் சொல்லி இருக்கிறோம். டியின் கூற்று உண்மை என கொள்வோம். ஏயினதும் பியினதும் சியினதும் கூற்றுக்கள் பொய்யென ஏற்கனவே நிறுவியுள்ளோம். ஆகவே டியின் கூற்றும் பொய்யாதல் வேண்டும். அது பொய்யன்னா டி சொல்றதும் பொய். என்ற டி சொல்றேன்னா முன்னு பேசினாக்கள் யாரோ ஒரு ஆள் உண்மை சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பேரும் பொய் கதைச்சிருக்கணும்னு சொல்லிட்டுனாங்க. அதில் பொய் என்று பேரும். அடுத்தது பாருங்க 49வது எஃபின் கூற்று உண்மை என கொள்வோம். அப்போது ஈயின் கூற்று டேஸ் ஆகும். ஈக்கு முன்னால் பேசிய அனைவரதும் கூற்றுகள் பொய் என நாம் நிறுவியுள்ளோம். அதாவது ஈயின் கூற்று பொய் உண்மை என்பது அர்த்தமாகும். ஆகவே பொய்யின் கூற்று எஃபின் கூற்று பொய்யாகும். பாருங்க ஈ என்ன சொல்றாரு பாருங்க. ஈ சொல்ற எனக்கு முன்னால் பேசிய ஒருவரும் உண்மை கூறவில்லை. அப்ப இவ்வளவு பேரையும் சேர்த்து பொய் சொன்ன நான் நிரூபிச்சிருக்கிறோம். ஆகவே ஈ சொல்றது உண்மை. அப்ப ஈ சொல்றது உண்மையா இருந்தால் எஃப் சொல்றது வந்து பொய்யா இருக்கு. ஏன்னா எஃப் சொல்றாரு வந்து எனக்கு முன்னால் பேசிய ஒருவரை உண்மையை கூறவில்லை. அப்ப இதுல ஈன்ற கூற்று உண்மையண்டா
எஃபின் கூற்று உண்மை என்று கொள்ள உண்மை என்று எடுத்த வேண்டாம். அப்போது ஈயின் கூற்று வந்து பொய்யா. எஃப் சொல்றது உண்மை என்று எடுத்த வேண்டாம், இது பொய். ஈ வந்து பொய்யா இருக்கு. ஈ சொல்றது பொய்யன்னு எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட். அப்போ பொய்யாகும். ஈக்கு முன்னால் பேசிய அனைவரதும் கூற்றுகள் பொய் என ஏற்கனவே நிறுவிட்டோம். அதாவது ஈயின் கூற்று உண்மை என்பது அதன் அர்த்தம். ஆகவே ஈயின் கூற்று உண்மைன்னு சொன்னா எவ்வின் கூற்று பொய். அது சரிதானே? அடுத்த பாருங்க, படிமுறை 5. ஈயின் கூற்று உண்மை என கொள்வோம். ஈ சொல்றார் தனக்கு முன்னுக்களை சொல்வதுமே உண்மை சொல்லிடு. அப்ப அது உண்மைன்னு சொன்னால் ABCD கூற்றுக்கள் பொய் என ஏற்கனவே சொல்லியாச்சு. அது பொய்யான கூற்றுக்களவை என்று சொல்லி நாங்கள் நிறுவியிருக்கிறோம். அது ஈயின் கூற்றை நிறுவுகின்றது. அது ஈயின் கூற்று. அப்ப ஏற்கனவே அந்த 4 பேரும் பொய் என்று சொன்னது ஈயின் கூற்றை நிறுவுவதற்கு உதவுது. ஆகவே ஈயின் கூற்று உண்மையாக வரும். ரைட், ஓகே. அப்போ இது கொஞ்சம் தெளிவான விளக்கமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், 50 கேள்வியை நாங்கள் ஒரே காணொளியில் பார்த்துருக்கிறோம். முதல் துவக்கத்தில் அப்படி தான் போட்டுறான். நீங்கள் பார்க்குற அளவு குறைவாக இருந்தபடியாக சின்ன சின்ன அதை வந்து கட் பண்ணி போட்டுருந்தான். கட் பண்ணான். அப்படிதான் அஞ்சு அஞ்சு கேள்விகளாக செய்ய வேண்டியிருந்தது. ரைட், இது வந்து திரும்ப ஒரு முயற்சி செய்திருக்கிறேன். பாப்போம் இதுக்குரிய கேள்வி அல்லது நீங்கள் எத்தனை பார்வையாளர்கள் அதை பார்க்குறீங்கன்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இதை செய்யலாமா அல்லது அஞ்சு அஞ்சு கேள்வியை போடுவோமான்னு சொல்லி முடிவெடுப்போம்.